பாண்டு என்று சொல்லக்கூடியவரை திருமணம் செய்து மாத்ராதேவி என்கின்ற சல்லியருடைய தங்கையை திருமணம் செய்து இவர்கள் கடைசியில் கல்யாணம் முடிஞ்ச உடனே காட்டுக்கு போகிறாங்க. இங்கே காட்டுக்கு போன உடனே கிந்தம முனிவர் என்று சொல்லக்கூடியவர் 100 வருஷம் தவத்தில் உட்கார்ந்துருந்து தாலி கட்டிட்டு தவத்தில் உட்காந்துட்டார். மனைவியை தொடவே இல்லை. 100 வருஷம் கண்ணு மூடி தவம் இருக்குது. இந்த வயசாயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட். என்னது முடி. இப்போன்னா பிளாக் ஆக்கிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் அந்த வசதி இல்லை. அதனால் என்ன பண்ணான்னா அந்த இருந்து அப்போ அந்த அம்மா கிட்டே கண் விழித்து பார்த்தார். அம்மா நீ இன்னும் உங்கள் அப்பா வீட்டுக்கு போகலையான்னார். கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷர். ராமன் இருக்கின்ற இடமே சீதைக்கு அயோத்தி. கணவன் எவ்வளியோ மனைவி அவ்வழி. ஊசி போகிற வழியில் தான் நூல் போகணும். சுவாமி சூரியன் சந்திரன் சாட்சியாக எனக்கு தொட்டு தாலி கட்டினீங்க. உங்களை விட்டு நான் போகலை. அதனால் இங்கேயே உங்களுக்கு என்னைக்காவது கண் விழிப்பீங்கன்னு காத்துட்டுருக்கேன். அம்மா என் தவத்தின் மூலியமாக நான் நிறைய வரங்களை பெற்றிருக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ கேள், நான் தரேன். எப்போ காடு வா வான்னுது, வீடு போனுது. இப்போ கேட்குறாரு என்ன வேணுமோ கேள். சுவாமி எனக்கு ஒன்றும் வேண்டாம். இல்லை நீ கேள், என் வரத்தின் மூலியமாக உனக்கு ஏதாவது தரேன். சுவாமி திருமணம் செய்து கொண்டேன். இங்கிருந்து நான் சொர்க்கம் போனால் அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படும். என்ன கேள்வி? கணவன் சுகம் எப்படி இருக்கும் என்று அந்த கேள்வி கேட்பாங்க. அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது. அதனால் எனக்கு கல்யாணம் ஆச்சு, கணவன் சுகம் தெரியாதுன்னா. இப்போ என்ன, உலகத்தில் எந்த ஜீவன்கள் அதிகமான சுகத்தை அனுபவிக்கிறது? மான். நீ ஆண்மானாக நான் மாறுறேன், நீ பெண்மானாக மாறன்னு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து 2 மான்களும் புணர்ச்சியில் இருக்கின்ற பொழுது பாண்டு கல்யாணம் பண்ணி மனைவிகளை நீங்கள்லாம் ஊட்டி சிம்லா கொடைக்கானல் அப்படி கூப்பிட்டு போவீங்க. இந்த 2 அம்மா கிட்டேயும் அவர் கேட்டார், சுவாமி நீங்கள் வில் வித்தை சரியாக பண்ணுவீங்களாமே, வீரராமே, அதனால் காட்டுக்கு கூப்பிட்டு போய் வேட்டையாடுவதை காட்டுங்கோன்னாங்க. மான்தான் நினச்சி இவர் பானம் போட்டார். அதுக்கப்புறம் ஆன்னு ஒரு குரல் கேட்குது. போய் பார்த்தா கிந்தம முனிவர் மேலே விழுந்து மனைவி இறக்கிறா. கிந்தம முனிவர் சொல்கிறார், இன்றைக்கி தான் உனக்கு கல்யாணம் ஆச்சு. என்னை போல நீ என் மனைவிக்கு முழுசாக சுகத்தை கொடுக்க விடாமையே கொன்னுட்டியே, உன் மனைவியை தொட்டா உனக்கு மரணம் நேர கடவாது. கொடுத்துட்டார் சாபம். மனைவியை கல்யாணம் ஆன அன்றைக்கே தொட முடியாது. இப்போ இப்படியே என்ன பண்ணுறது, அங்கேயே மர உரியை தரித்து காவி உடைய உடுத்தி காட்டிலேயே வாழ்கிறாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது சப்தரிஷிகள் வந்து வா போகலாம் அப்படின்னு கூப்பிடும் பொழுது எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, சொர்க்கம் கிடைக்காதுன்னார். உடனே சொன்னார், ஜாதகத்தை பார்த்துட்டு யார் சொல்கிறது, அகத்தியர் சொல்கிறார். சப்தரிஷிகளில் ஒருத்தர் அகத்தியர் சொல்கிறார், பாண்டுவை பார்த்து உனக்கு சொர்க்கம் நிச்சயம், உனக்கு பிள்ளைங்க இருக்குன்ட்டார். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், குந்தி சித்தர்களையோ ஞானிகளையோ யோகிகளையோ சேர்ந்து எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு அப்படின்னார். அப்போ இந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறார், கர்ணன் பிறந்ததை மறைத்து விட்டு தூர்வாசர் எனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கிறார், குழந்தை பிறக்கும்ட்டான். அப்பன்னா சொல்லு, முதல் மந்திரம் எதை சொல்லணும்? இந்த சூரியன் மந்திரம் ஒரு மந்திரம் போயிடுச்சு. அடுத்த மந்திரத்தை சொல்லுன உடனே யமதர்மராஜாவினுடைய மந்திரத்தை சொல்லி தர்மராஜா பிறக்கிறார். வாயுதேவனுடைய மந்திரத்தை சொல்லி பீமசேனர் பிறக்கிறார். இந்திரனுடைய மந்திரத்தை சொல்லி அர்ஜுன பெருமான் பிறக்கிறார். இந்த 3 குழந்தை பிறந்ததை மாத்ராதேவி பார்த்துட்டு இருக்கா. நமக்கு இல்லையேன்னு அவளுக்கு ஒரு ஏக்கம். அம்மா இந்த மந்திரம் நீ சொன்னால் மட்டும்தான் குழந்தை பிறக்குமா, இல்லை அவ சொன்னாலும் பிறக்குமா? நாம தான் என்ன சொல்லியிருப்போம், சத்தியமாக நான் சொன்னால் மட்டும்தான் பிறக்கும், அவள் சொன்னால் பிறக்காதுன்னு இருப்போம். ஆனால் குந்தியம்மா சொன்னால் யார் சொன்னாலும் பிறக்கும், நான் என் தங்கைக்கு சொல்லி கொடுக்குறேன்னு மடியில் உட்கார வச்சு சொல்லி கொடுத்து நகுல சகாதேவர்களை மாத்ராதேவி பெற்றா. அந்த அஸ்வினி தேவர்களுடைய மந்திரம், அது இரட்டையர் மந்திரம். அது அதனால தான் அந்த ஒரு மந்திரத்துக்கே 2 குழந்தையாக பிறந்தது. இரட்டையர்களாக நகுல சகாதேவர் பிறந்தாங்க. தர்மராஜாவுக்கு வயசு 16 இருக்கிற பொழுது மாத்ராதேவியை தொட்டார், பாண்டு இறந்து போனார். அதுக்கப்புறம் தான் அந்த குந்தியம்மா அந்த 5 குழந்தைகளையும் அவருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியை செய்துட்டு கூட்டிட்டு வராங்க. பொறாமை கொண்டு என்னென்னமோ துரியோதனன் செய்தான். ஆனால் அதில் எதுலையுமே பாண்டவர்களை வெல்ல முடியலை. கடைசியாக தர்மராஜாவுக்கு சுடுகாட்டை பாகம் பிரித்து கொடுத்தாங்க. பகவானை வைத்து இந்திர பிரஸ்தம் என்கின்ற ஒரு நகரை ஏற்படுத்தி வாழ்ந்து வராங்க. அதில் ராஜசூய வேள்வி என்கின்ற ஒரு வேள்வியை செய்து பெரும் திரளான பொருளை கொண்டு வந்ததில் துரியோதனன் பொறாமைப்பட்டு மாமா என்கின்ற தாய் மாமன் சகுனி மாமனை சேர்த்து சூதாடி நாடு நகரம் பொன் பொருள் அத்தனையும் பிடுங்கிட்டாங்க. அவ்வளவும் பிடுங்கியது பெரிய விஷயமா இல்லை, அதுக்கப்புறம் நடந்தது தான் பெரிய விஷயம். என்னது, இந்த ராஜசூய வேள்விக்கு துரியோதனன் வந்திருந்தான்.
பெண்களுக்கு நான் அடக்கம் ரொம்ப முக்கியம். வள்ளுவர் சொல்றார் என்னன்னு, தீயினால் சுட்ட புண் ஆறும் ஆறாது, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு. ஒருவரை பார்க்கிற பொழுது அவர் என்ன திட்டினார்ன்றது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நெருப்பு பட்டு இருந்தால் அது காயம் ஆறுறதுக்குள்ளே அது காயம் ஆறிடுச்சுன்னா அதை பற்றி நம்ம கவனிக்க மாட்டோம், அவ்வளவுதான், மறைஞ்சு போயிடும். ஆனால் ஒருவர் தன்னுடைய தகாத வார்த்தையினால் ஒருவரை சொல்லி இருந்தாங்கன்னா அவரை பார்க்குற பொழுதெல்லாம் நமக்கு அந்த நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாயினால் சுட்ட வடு அதுதான். இப்போ அதனால் என்ன செய்வதுன்னு பார்த்தா இவன் என்ன பண்ணனா, அந்த ராஜசூய வேள்வியின் பொழுது இந்த வேட்டியை தூக்கிட்டு அங்கே ஒரு மாய மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்தில் இவர் போகிற பொழுது வேட்டி சிக்கி ஒரு தண்ணி தொட்டியில் அவர் விழுந்துடுறார். மேலே மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய திரௌபதி பக்கத்தில் பீமசேனர், இவங்க அப்பாவுக்கு தான் கண்ணு தெரியலேன்னு நினச்சேன், இவருக்குமா கண்ணு தெரியலேன்னு சொன்னதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்ல, கை தட்டி சிரிச்சிட்டா. இவ தட்டுறதை பார்த்து பீமசேனர் தட்டினார், பீமசேனர் தட்டுறதை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாரும் தட்டினாங்க. அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க, பொம்பளை சிரிச்சா புகையிலையை விரிச்சா போச்சு. பொம்பளை சிரிச்சால்னா முடிஞ்சு போச்சு கதை. புகையிலையை விரிச்சிட்டா அதுக்கப்புறம் அது பயன்படுத்த முடியாது, அதில் இருக்கக்கூடிய காரம் போயிடும்னு அர்த்தம். இப்போ அது மாதிரி இந்த சிரிச்சதற்கான வடு அவர் மனசில் இருந்ததுனால பட்டப்பகல நட்டு நடு சபையில் 13,60,000 அரசர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பொழுது அவளை பிடிச்சி தரவென்று அன்றைய தினத்தில் அவர் ரஜசுதை அப்படின்னா என்ன தெரியுமா, வீட்டு விளக்கு. மாதவிடாய் காலம்னு பெண்களுக்கு ஒரு காலம் இருக்கே, அந்த வீட்டு விளக்கான காலத்தில் அந்த அம்மா அன்றைய தினத்தில் இருக்கின்ற பொழுது அவளை தரவென்று அருங்குந்தல் நறுங்குந்தல் கருங்குந்தல் பெருங்குந்தல் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கூந்தலை பிடிச்சி தரன்னு ஆயுதம் செண்டு என்கின்ற ஒரு ஆயத்தை வச்சு துச்சாதனன் இழுத்து வந்தான். அந்த சபையில் நிற்க வச்சாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து திரௌபதி ஒரு கேள்வி கேட்டா, தர்மநெறி தவறாத தர்மராஜா என்னை இழந்து தன்னை தோற்றாரா அல்லது தன்னை இழந்து என்னை தோற்றாரான்னு கேள்வி. நாட்டை இழந்து, நகரத்தை இழந்து, பொண்ணை இழந்து, பொருளை இழந்து, அதுக்கப்புறம் என்னது, குதிரையை இழந்து, யானையை இழந்து, பட்டத்தை இழந்து, செல்வத்தை இழந்து, அங்கே இருக்கக்கூடிய போக மாதர்களை இழந்து, தம்பியை இழந்து, தன்னை இழந்து, பொண்டாட்டியை வச்சு ஆடிட்டார். சூதாட்டம் எது வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தும் என்பதற்கு இதுவே உதாரணம். எல்லாத்தையும் அதனால் இப்பெல்லாம் பொண்டாட்டியை வைக்கிறதுல எதை தூங்கின்னு இருக்கும்போது கழுத்தில் இருக்கக்கூடிய திருமாங்கலியத்தை கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுது, தாலியை வச்சு ஆடிடுறாங்க. அப்போது அந்த காலத்திலேயே அதுவும் தர்மநெறி தவறாத தர்மராஜா, அப்பேற்பட்ட தர்மராஜா தன் மனைவியை வச்சு ஆடுறார். ஆடி இழந்ததற்கு பிறகு இந்த அம்மா இப்போ அங்கே சபையில் வந்து கேட்குறா, தர்மநெறி தவறாத தர்மராஜா என்னை தோற்று தன்னை தோற்றாரா அல்லது தன்னை தோற்று என்னை தோற்றாரா? இதை கேட்ட அடுத்த வினாடி அங்கே பார்த்தாங்க. அப்போ அங்கே விக்கர்ணன் 100ல் ஒரே ஒருத்தன், இந்த 100 பேர் துரியோதனாதியர்கள் இருந்தாங்களே அதில் ஒரே ஒருத்தன் நல்லவனாக இருந்தான். பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்வீங்க தெரியுமா, அந்த 100ல் ஒரே ஒருத்தன் நல்லவனாக இருந்தவன் விக்கர்ணன், கடைசி தம்பி. அவன் கேட்குறான், அம்மா நீங்கள் அடிமையாவது நியாயம் இல்லை, அண்ணா தன்னை இழந்ததுக்கு பிறகு தான் அவர் உங்களை வச்சு ஆனார், இங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே அது புரிய மாட்டேங்குது. அம்மா நீங்கள் அடிமையாவது நியாயம் இல்லை, நீங்கள் போங்க காந்தாரி அம்மையாருடைய மாளிகைக்கு. நாங்கள் அப்போது அங்கே உட்கார்ந்துருந்த இந்த கர்ணன் சொல்கிறான், உன்னை யார பஞ்சாயத்து கூப்பிட்ட, சின்ன பையன் பொடி பையன் உட்கார். தர்மராஜா திரௌபதியை வச்சு ஆடினார் என்பதே இங்கே வழக்கல்ல. தர்மராஜா தன்னை இழந்த பொழுதே திரௌபதியும் சேர்த்து இழந்துட்டார்ன்றார். அப்படி சொன்னதுக்கப்புறமா அவன் தொடையை தட்டி சொன்னான், எங்கள் 5 பேரில் யாரையாவது ஒருத்தனை நீ கணவராக எது ஏற்கனவே 5 பேர் வீட்டுக்காரு, இந்த 100 பேர் இருக்கிற யாரையாவது ஒருத்தனை கணவனாக ஏற்றுக்கொள் அப்படின்னா. அப்போ தான் பட்டப்பகல நட்டு நடு சபையில் இவ சிரிச்சா இல்லையா, இவளை பார்த்து 4 பேர் சிரிக்கட்டும் என்பதற்காக அவன் அந்த சேலையை பிடிச்சி விடுன்னா. அந்த அம்மா பார்த்தா முதல்ல இப்படி பிடிச்சிட்டு இருந்தா, திக்கற்றவருக்கு தெய்வம் துணைன்னு ஒரு கை தூக்குனா, அப்பயும் பகவான் வரல, கடைசியாக 2 கையும் மேலே தூக்கிட்டா. ஓமரி ஸ்ரீகரி நரகரி முரகரி கிருஷ்ணா முகுந்தா பச்சை வண்ணா கார்வண்ணா கமலக்கண்ணா ஜனார்த்தனா என்று 1000 நாமங்களை சொல்ல 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 ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை, ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை, ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை, ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை, வண்ண வண்ண சேலைகளாக வந்தது. இதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ ஏற்கனவே அந்த கடவுளுக்கு ஜான் புடவை கொடுத்ததனால தான் வந்தது. இன்னொரு விஷயம்,
நாம் தப்பு செய்தால் தண்டனை நிச்சயம். அதுக்கு உதாரணம் மகாபாரத காலத்திலேருந்து 2 நிமிஷம் இந்த கதையை கேட்டுருணும் எல்லாருமே. பகவானுக்கு வயசு 16, கோபிஸ்ரீகளுக்கு வயசு 16. ஆண்கள் குளிக்கிற இடத்துக்கு பெண்கள் போகக்கூடாது, பெண்கள் குளிக்கிற இடத்துக்கு ஆண்கள் போகக்கூடாது. பகவான் பார்த்தார், முன் ஜென்மத்தில் வரம் கொடுத்துக்கிறோமே, அந்த வரத்தை நிறைவேற்றுவோன்னு பெண்கள் குளிக்கிற இடத்துக்கு போய் ஆடையை தூக்கிட்டு போய் ஒரு மரத்து மேலே வச்சுட்டு உட்காந்துட்டார். இந்த பெண்கள் குளிச்சு முடிக்கிறாங்க. மார்கழி மாதம் குளிச்சு முடிச்சு அடுத்த வினாடி கரையேறலான்னு பார்த்தா ஆடை கரை மேலே இல்லை. புல்லாங்குழல் வாசிக்கிறார். வாசித்த அடுத்த வினாடி பார்த்தார், இந்த திருட்டு கிருஷ்ணன் இடையம் இவர் தாண்டி கொண்டு போய் வச்சுட்டு இருக்கார். கிருஷ்ணா, பெண்கள் குளிக்கிற இடத்துக்கு ஆண்கள் வரக்கூடாதே, நீ ஏன் வந்தேன்னா? நீங்கள்லாம் பெண்களாடினார். ஏன் கிருஷ்ணான்னார், இடையில ஆடை உடுத்தாமல் இப்படி பிறந்த மேனியோடு குளிக்கலாமான்னார். ஏதோ தெரியாமல் குளிச்சுட்டும் ஆடையை கொடுன்னார். ஆடை தானே, வந்து வாங்கிக்கோங்க. இருகரம் மேலே தூக்கி கோவிந்த நாமம் சொல்லிட்டு வந்து ஆடையை வாங்கிக்கோங்கன்னார். செத்தாலும் சாவம் கிருஷ்ணா வரமாட்டோன்னாங்க. வருண பகவானே, அந்த யமுனா நதியில் இருக்கிற தண்ணி முழுவதும் ஐஸ் கட்டியாக்கு. மொத்தம் ஐஸா போச்சு. எவ்வளவு நேரம் ஐஸ் கட்டியில் இருக்கிறது? அப்பயும் அந்த பெண்கள் இப்படி ஒன்றுங்கிறாங்க. அப்போ தான் உள்ளங்கையே காட்டினார். உள்ளங்கையில் என்ன காட்டுறார் தெரியுமா? முன் ஜென்மத்தில் ராம அவதாரத்தின் பொழுது நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேய்மே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால் வந்தாராம், இருந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், பேசினாராம், இறந்தாராம், கொடுத்தாராம். எல்லாத்துலேயும் உலகத்தில் வேற எந்த கடவுளுக்குமே இல்லாத சிறப்பு ராமநாமத்துக்கு மட்டும் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு ராமநாமத்தை அந்த அவதாரத்தில் அவர் காட்டுக்கு வருகிற பொழுது 16,000 முனிவர் பெருமான்கள் எதிர்கொண்டு அழைக்கலான்னு போன பொழுது ராமபெருமானுடைய அழகை பார்த்து, இவன் ஒருவனே ஆண், நம் பெண்ணாய் இருந்து கட்டி அணைக்க மாட்டோமான்னு அந்த முற்றும் துறந்த ஞானிகளுக்கு ஆசை வந்துடுச்சு. அந்த ஆசையின் காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னா, கட்டி அணைக்கலான்னு போனார். ராமர் சொன்னார், இப்பிறவியில சிந்தையாலும் சீத்தையை தவிர மற்ற 2 மாந்தரை தீண்டேன் அப்படின்னார். அடுத்த அவதாரத்தில் இதை நிறைவேற்றிக்கலான்ட்டார். இப்போ அந்த உள்ளங்கையில் அந்த கதையை காட்டினோடனே, அடியே இவர் நம்ம வீட்டுக்கார், நமக்கு என்ன வெக்கம், வாங்கோ. மேலே கையை தூக்கி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி கரை மேலே வந்து ஆடையை வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பெண்களை ஒரு நாள் நிர்வாணமாக நிற்க வைத்ததனுடைய பாவத்திற்கு சுபத்திரையை திருமணம் செய்து கொடுத்து, அர்ஜுனருக்கு திருமணம் செய்து கொடுத்து முடித்துவிட்ட பிறகு இவர் சீதனம் கொண்டு போகிறது. நீச்சல் விளையாட்டு விளையாடுறாங்க சித்திரை வைகாசி வெயில்ல. இவர் தண்ணியை பார்த்து தாவி குதிச்சிட்டார். பகல் 12 மணி. எல்லாரையும் கரையேற்றுற பகவான் கழுத்தளவு தண்ணீரில் நிற்கிறார். எல்லாரும் கரை மேலே நிற்கிறாங்க. தர்மராஜா சொல்றார், கிருஷ்ணா கரையேறுன்னார். பீமசேனர் சொல்றார், சிறுகுறள் பெருகுறள் தின்னுது, சீக்கிரமா கரையேறு, நமக்கு சாப்பாடு போட்டு தான் பெண்கள் சாப்பிடணும். அப்ப இருந்த பெண்கள் இப்ப இல்லை. அப்படி சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், சொல்ல கூச்சம், பொண்ணு கொடுத்த மச்சானுங்க சொன்னா என்ன நினைப்பானுங்களோ தெரியல அப்படின்னு நின்ன பொழுது, நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி அண்ணா வருவாருன்னு சொல்லிட்டு தர்மராஜா, பீமராஜா, அர்ஜுனர், நகுலர், சகாதேவர், பாமா, ருக்மணி, சுபத்திரை இத்தனை பேருக்கு முன்னாடி கடைசியாக திரௌபதி அம்மா புறப்படுறாங்க. புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணறிவு நுண்ணறிவு ஒரு பழமொழி சொல்வீங்க தெரியுமா? இன்னிலிருந்து அந்த பழமொழி எல்லாரும் மாற்றிடணும். பெண் புத்தி, பெண் புத்தி, பின் புத்தி. அதுக்கு அர்த்தம் இன்னைக்கு தான் உங்களுக்கு எல்லாருக்கும் முழுசா விளக்கம் தெரிய போகுது, தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆடை உடுத்து அபிஷேகம் பண்ணும் போது நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க, ஆடை உடுத்தும் போது என்ன போட்டுருவாங்க? ஸ்க்ரீன் போடுவீங்களா, திரை போட்டுருவாங்களா கோயில்ல? இப்போ இவங்க எல்லாம் முன்னாடி நடந்து போறா, இந்த அம்மாவை நடந்து போறா, தான் உடுத்தி இருந்த பட்டுப்புடவையில முந்தானையே கிழிச்சா, அண்ணாவுக்கு என்ன வேண்டுதலா கழுத்தளவு தண்ணீரில் நிற்பதற்குன்னு சொல்லி நினைத்து பார்த்தவள், ஒருவேளை அந்த ஜான் துணி என்று சொல்லக்கூடிய கோமனம் என்கின்ற கௌபீனம் விலகி இருக்குமோ என்று நினைத்து பட்டுப்புடவையை கிழிச்சு அதில் ஒரு கல்லை வச்சு பின்பக்கமாக விசிறி அடித்தாள். இதுக்கு வந்ததுதான் அந்த பேரு பெண் புத்தி. பின் புத்தி, பின்னாடி இருக்கக்கூடிய இறைவனுக்கே புத்தி என்று சொல்லக்கூடிய அறிவை சிந்தித்து ஆண்கள் என்று சொல்லக்கூடிய 5 பேர் மேல கரை மேல இருக்கின்ற பொழுது ஒருவருக்கும் ஏன் ஆண்டவன் ஆடை இல்லாமல் இருக்கின்றான் என்று விளங்காத பொழுது பெண்ணறிவு நுண்ணறிவு, என்ன அறிவு? பெண்ணறிவு நுண்ணறிவு சிந்தித்து அந்த ஆடையை தெரியாம இப்படி தூக்கி போட்டா பின்னாடி இருக்கிற இறைவனுக்கு. அதை விட இன்னொன்னு, 8 லட்சுமி வீட்டுக்கார். எத்தனை லட்சுமி? 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார். உலகத்தையே காப்பாற்றுற கடவுள் தன் மானம் என்று சொல்லக்கூடிய கௌபீனத்தை காப்பாற்றிக்க முடியாத தவித்த பொழுது இந்த திரௌபதி ஜான் புடவை கொடுத்தா.
அந்த புடவையை தான் இப்போ பகவான் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கிறார். ஒரே ஒரு வாழைப்பழத்தை அந்த மாரியாத்தாளுக்கு படைச்சிங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் ஒரு வாழைத்தோப்பை சொந்தமாக தருவா. ஒரு தேங்காய் உடைச்சிங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் ஒரு தென்னந்தோப்பை தருவா. 1 ரூபாய் கற்பூரம் ஏத்தனீங்கன்னா 1 கோடி ரூபாவாக திருப்பி தருவாள். இதுதான் இறைவனுடைய கருணை. அந்த பெண்களை நிர்வாணமாக நிற்க வச்சார். இன்னைக்கு கழுத்தளவு தண்ணீரில் இந்த பெண்கள். அதை விட இன்னொன்று, அங்கிருந்து 5 பேர்கிட்ட அந்த ஆடையை கொடுத்துக்க வச்சிருக்கலாம். அதே கடவுள் அதே பெண் குலத்தில் ஒருத்தியாக இருக்கக்கூடிய திரௌபதி கையால் தான் அந்த ஆடையை கொடுக்க வைத்தான் அந்த இறைவன். ஏன்? பெண்ணுக்கு பெண் தான் ஈடு என்பதை காட்டுவதற்காக. இவளுக்கு மானபங்கம் என்று ஒன்று வருகிற பொழுது இவள் முன்னாடியே எனக்கு இந்த ஆடையை கொடுத்துட்டாள்னா பின்னாடி நான் கோடி கோடியா கொடுப்பேன்னு இப்ப சபையில் கோடி 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 ஆடை 6 லட்சம் வீரர்கள் அள்ளி 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 கொடுத்து குறையவில்லை. அதை விட இன்னொன்று, இழுத்தவன் கை சோர்ந்து போச்சு, கொண்டு போய் கொட்டினவன் கை சோர்ந்து போச்சு. இவள் சோரவில்லை, கொடுக்கின்றவனும் சோரவில்லை. யோசித்து பாருங்க. இவள் சோரல. ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை, ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை வந்து கொண்டே இருக்கு. இவ சுழன்று கொண்டே இருக்க. ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே நம்மால சுத்திக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதுக்கப்புறம் இவ என்ன ஆவா? கிருகிருன்னு வந்துருமா இல்லையா? ஆனா அவன் விழுந்தான், இவ விடல. ஏன்? நாமம் சொல்லி கொண்டிருந்ததனால் அவள் விழவே இல்லை. அந்த நாமம் இவளை காப்பாற்றியது. கலியுகத்தில் கண் கண்டது நாமாவளி. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முருகான்னு சொல்றீங்களோ, கிருஷ்ணான்னு சொல்றீங்களோ, கோவிந்தான்னு சொல்றீங்களோ, சிவான்னு சொல்றீங்களோ, அம்பாள்னு சொல்றீங்களோ, அது அத்தனை நாமத்துக்கும் உங்களுக்கு பலன் உண்டு. இல்லைன்னெல்லாம் ஒருத்தரும் மறுக்க முடியாது. அப்பேற்பட்ட சிறப்பு நாமாவளிக்கு உண்டு. இப்போ கொடுத்தவர் சொந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணது? நாடு இல்லை, போச்சு. பெரியவங்கெல்லாம் பார்த்து முடிவு பண்ணாங்க, 12 ஆட்டத்தில் தோத்துக்கிறீங்க, ஒரு ஆட்டத்தில் ஜெயிச்சுக்கிறீங்க. அதனால் 12 ஆண்டு கால வனவாசம், 1 ஆண்டு கால அஞ்ஞாதவாசம் கழித்து வந்தால் நாடு தருவான் துரியோதனன் சொல்லிட்டு புறப்பட்டாங்க. 12 ஆண்டு கால வனவாசம் முடிஞ்சு போச்சு, 1 ஆண்டு கால அஞ்ஞாதவாசம் முடிஞ்சு போச்சு. அதிலையும் கொல்லணும்னு இவன் பல திட்டம் போட்டான், அதுலேயும் முடியலை. சரி, கடைசியாக என்ன பண்ணலான்னு பார்த்தாங்க. யார் யாரையோ தூது விட்டாங்க, கொடுப்பானான்னு பார்த்தா கொடுக்கல. கடைசியில் தர்மராஜா சொல்கிறார், கிருஷ்ணா எங்களுக்காக என்னென்னமோ நீ பண்ண, இப்போ ஒன்றே ஒன்று, எனக்காக தூது போ. சரி, நான் தூது போகிறேன். தூது போகிற விஷயத்தில் உன்ன விருப்பம் என்ன? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மம் வெல்ல வேண்டும். தர்மத்தை தவிர எனக்கு வேறு சிந்தனை இல்லை. எனக்கு தர்மத்தின் மூலியமா ஒன்று பாதி நாடு கேளு, இல்லை 5 ஊரு கேளு, இல்லைன்னா 5 வீடு கேளு. சரி, இப்படியே சொல்லிட்டு இங்கிருந்து நேராக போனார். அப்படி போகிற பொழுது அங்கே போய் விதுரர் வீட்டில் மதுரை பாயாசம் உண்டார். பொழுது விடிஞ்ச உடனே துரியோதனன் சபைக்கு போனார். டேப்பா, 12 ஆண்டு கால வனவாசம், 1 ஆண்டு கால அஞ்ஞாதவாசம் கழித்து வந்தால் நாடு தருவதாக சொன்னாயே, அந்த நாடு என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டை இப்பொழுது தருவாயா இல்லை மறுப்பாயா? யார் கேட்டார்? பகவான். அவர் நினச்சிருந்தா அந்த மாதிரி ஒரு 40 நாடு தயார் பண்ணி கொடுக்க முடியாது. சுடுகாட்டை தானே முதல் பாகம் பெரியப்பங்காரன் பிரித்து கொடுத்தான். இந்திர பிரஸ்தமாக மாத்தலை இந்திரனை வர வச்சு, அதே மாதிரி இன்னொரு சுடுகாட்டை எடுத்து இந்திர பிரஸ்தமாக மாத்துறதுக்கு பகவானுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனால் ஒரு தர்மம் என்று சொல்லக்கூடியது, நீதி தவறக்கூடாது இல்லையா? ராஜாவாக இருந்தால் என்ன தவறக்கூடாது? நீதி தவறக்கூடாது இல்லையா? கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்கலாமா? 12 ஆண்டு கால வனவாசம், 1 ஆண்டு கால அஞ்ஞாதவாசம் கழித்து வந்தால் நாடு தரேன்னு சொன்னவன் இன்னைக்கு தரம் மறுக்கின்றான். என்ன செய்யலான்னு பார்த்தார். சரி, அப்படியா? தரம் மறுக்கின்றவன் கிட்ட பகவான் கையேந்தி கேட்கிறார். 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார். எத்தனை லட்சுமி? 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார். அப்பா 5 ஊரு கொடு. பாதி நாடு தர வேண்டாம், 5 ஊரு கொடு. கிருஷ்ணா, காட்டில் அலைஞ்சி திரிஞ்சு காய் கனி இலை தலை எல்லாம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒரு ஊடு கொடுத்தா கூட புண்ணியம் கும்பிடு போட்டு வாங்கிட்டு போவாங்க. ஆனால் நான் இருக்கும் இடமும் இப்புவியில் நாடு கொடேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்கு எத்தனை காலு? ஈக்கு எத்தனை காலு? நாங்கள்லாம் ஈயை பிடிச்சி என்ன ஆராய்ச்சியாக பண்ணுவோம். ஒரு ஆடையோ சிங்கியோ புளியோ பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணனா பண்ணலாம். என்ன மேடம் ஈயை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ண சொல்கிறீங்க? தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? 6 காலு. ஆனால் அது எத்தனை காலில் எப்பயாவது பார்த்துக்கிறீங்களா? நிற்கிறது எத்தனை காலில் நிற்கும்னு? 2 காலில் நின்றுட்டு மேலே இருக்கிற 4 காலையும் தூக்கி இப்படி 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 நீட்டிருக்கும். அந்த 2 கால் அளவு கூட இந்த பூமியிலே பாண்டவர்களுக்கு நான் நாடு கொடுக்க மாட்டேன் சொல்லியாச்சு. சரி,
அப்படியானால் மகாபாரத யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறாயா? சத்தியம் பண்ணு. அவன் சொல்கிறான், ராஜாதி ராஜராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க வணங்காமுடி சேகர துரியோதன மகாராஜா, போயும் போயும் கேவலம் எடையன் மடையன் திருட்டு கிருஷ்ணன் கடைஞ்ச வெண்ணைக்கு 1000 பொய்ய சொன்னவன் அவன் கையில் என் கை போய் படுவதா? பளிங்கு தரையில் அடித்து சத்தியம் பண்ணான். எதில்? பளிங்கு தரையில் அடித்து சத்தியம் பண்ணான். உடனே பார்த்தார், அப்படியா, சரி நான் புறப்படுறேன். புறப்பட்டார். அடுத்த வினாடி வந்தார். வருகிற பொழுது அஸ்வத்தாமா கிட்ட கேட்குறார், அஸ்வத்தாமா மழை வருமா பார்த்து சொல்லு. நான் சாயங்காலம் அப்படி தான் நினச்சின்னு இருந்தேன், இருண்டு போச்சு. இன்றைக்கி நம்ம கதை அதோ கதி தான் நினச்சேன். ஆனால் மாரியம்மா கிட்ட சொன்னேன், பாரு ஏற்கனவே நீ மழையை பெய்யக்கூடாதுன்னு வருண பகவானுக்கு உத்தரவு போட்டவன். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் நிகழ்ச்சி மட்டும் இல்லை, இந்த இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணுன்றவன் 4 நாளைக்கு வரைக்கும் மழை வராமல் வச்சுக்கோ, அப்புறமா நீ என்ன வேணா பெஞ்சுக்கோன்னு. அதனாலேயே என்னமோ தெரியல, இன்னை வரைக்கும் கீழே ஒரு துளி கூட வரல. நானே முறையாக வந்துக்கிறேன், ஏதோ எல்லாரையும் பார்த்து கொஞ்சம் சௌக்கியமானு கேட்டுட்டு போகலான்னு. நீ பாட்டுக்கு மழையை பெஞ்சு வச்சுட்டு எல்லாம் கொடை பிடிச்சிட்டு எவ்வளோ நேரம் நிற்பாங்க? என்னமோ அந்த அம்மா கத்திட்டு போட்டோம், நம்ம வீட்டுக்கு போகலாம். மலையில் நஞ்சு ஜுரம் வந்தால் யார் அந்த அம்மாவா போடுவா ஊச்சி? டாக்டர் இல்லை போடுவார், அவர் கேட்பார் 1000 ரூபாய், நம்ம எங்கே போகிறதுன்னு. அது வேறு அச்சின்னு வேறு தும்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களே. அதனால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த வருணன் என்று சொல்லக்கூடிய அப்போ தான் பார்க்கிறார், மழை வருமா வராதான்னு அஸ்வத்தாமா கிட்ட கேட்குறார். என்னது வருமா வராதா? அப்போ வருமா வராதான்னு கேட்டபோது சும்மா கேட்கல, இந்த மோதத்தை கைட்டு கீழே போட்டார். இந்த கைட்டு கீழே போட்ட அடுத்த வினாடி பார்த்தார், அஸ்வத்தாமா தெரியாமல் விழுந்துருச்சுன்னு நினச்சின்னு இருக்கான். வேணும்னே தான் கைட்டு கீழே போட்டார். இந்த பூமியை தொட்டு அஸ்வத்தாமா மேலே எடுத்து, மழை வருமா பாதரு சொல்லு அஸ்வத்தாமான்னாரு. இவன் கையில் கொடுக்கும்போது மேலே பார்க்குறான். பார்க்கின்றது அந்த பக்கம் தொலைவாக இருந்து துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் சகுனி இவங்க எல்லாம் பார்க்குறாங்க. இதில் சகுனி சொல்கிறான், இவ்வளவு நாள் இந்த அஸ்வத்தாமா நம்ம சோத்தை தின்னு நம்ம வேட்டியை கட்டி நம்ம வீட்டில் இருந்துட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த பூமி மாதா சத்தியமா ஆகாசவாணி சத்தியமா சொல்கிறேன் நான் பாண்டவர்கள் பக்கம்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறான்ட்டார். சாம பேத தான தண்டம் 4 வித உபாயம். சமாதானமாக நாடு கேட்கணும், இல்லைன்னா எனக்கு தோல்வி வரக்கூடியவன் எவனோ அவனை துரியோதன பக்கத்திலிருந்து விலக்கி வச்சிடணும். இப்போ இவரை பேதப்படுத்துகிறார், மோதிரத்தை கீழே போட்டு பேதப்படுத்திட்டார். ஏன்னா கடைசி வரைக்கும் அஸ்வத்தாமாவுக்கு சேனாதிபதி பட்டம் கட்டினா பாண்டவர்களுக்கு தோல்வி வரும்னு பகவானுக்கு தெரியும், ஏன்னா அவன் சிரஞ்சீவி. அதனால் என்ன பண்ணிட்டார், அவனுக்கு நம்பிக்கை வைத்ததை இழக்க வச்சுட்டார். சரி முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தார், கர்ணனை கூப்பிட்டார். ஆண்டவனே நேரில் வந்து, டே உனக்கு தம்பிமார்கள் பாண்டவர்கள் உன்னை பெற்றவள் குந்தின்னு சொல்லியும் கூட தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும் இறுதியில் தர்மம் வெல்லணும், நீ தர்மம் பக்கம் வாடான்னு சொல்லியும் கூட கடவுளே வந்து கூப்பிட்டாலும் என் கட்சி ஜெயிக்கணும்னு சொன்ன ஒரே ஒருத்தன் யாரான்னா கர்ணன். 6 உயிர் தோழனுக்காகவே வாழ்ந்தவன் கர்ணன், தோழனுக்காகவே உயிரையும் கொடுத்தவன் கர்ணன். அவன் சொல்லிட்டான், கிருஷ்ணா நீ கூப்பிட்டா மாடு வரும், நான் மனுஷன் வரமாட்டேன்ட்டான். நீ கூப்பிட்டா மாடு வேணா வரும், நான் மனிதன் வரமாட்டேன்ட்டான். சரி இவன் தான் வரமாட்டேன்ட்டானே, இவங்க அம்மாவை வச்சு நம்ம கூப்பிடலாம், எப்படி இவன் வராமல் போகிறான்னு பார்க்கலாம். என்ன பண்ணிட்டார், அத்தை கிருஷ்ணா எப்போ வந்த? நேற்றுக்கே வந்த. நேற்றுக்கு வந்த என்ன இன்னைக்கு தான் பார்க்க வந்தியா? ஆமாம் என்ன காரியமாக வந்த? அது ஒன்றும் இல்லத்த, 12 ஆண்டு கால வனவாசம் 1 ஆண்டு கால அந்நியாத வாசம் கழித்து வந்தால் நாடு தருவதாக துரியோதனன் சொன்னான். ஆனால் இப்போ தர மறுத்து விட்டான், அதை கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். கேட்டியா? கேட்டேன். கொடுத்தானா? இருக்கும் இடமும் இப்புவியில் நாடு கொடன் என்று சொல்லிவிட்டான் அத்தை. கிருஷ்ணா என் பிள்ளைகளுக்கு ஒரு வீடு கூட தர மறுத்து விட்டானா? ஆமத்தை. என்ன நடக்கும்? மகாபாரத யுத்தத்திற்கு ஆயத்தமாகிவிட்டது அத்தை. கிருஷ்ணா அப்படியானால் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது? அதை நான் எப்படி அத்தை சொல்ல முடியும்? அத்தை எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இல்லை இந்த சின்ன வயசில் ஏதாவது நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஆமாம், துர்வாச மகரிஷிடத்தில் 1 ஆண்டு காலம் தொண்டை செய்தீர்களாமே? ஆமாம். 5 மந்திரம் சொல்லி கொடுத்தாராமே? ஆமாம். 4 மந்திரம் தான் சொல்லியிருக்கீங்க, இன்னும் ஒரு மந்திரம்
இல்லை கிருஷ்ணா, தர்மராஜா, பீமராஜா, அர்ஜுனராஜா, நகுல, சகாதேவர், 5 மந்திரம் சரியா போச்சு இல்லையே. ஆமாம், என்னென்ன மந்திரம் சொல்லி கொடுத்தார்? சூரியனுடைய மந்திரம், யமதர்மராஜாவின் மந்திரம், வாயு தேவனுடைய மந்திரம், இந்திரனுடைய மந்திரம், அஸ்வினி தேவர்களுடைய மந்திரம். ஓ அப்படியா? ஆமாம், இந்த சூரியனுடைய மந்திரம் மந்திரம் என்று சொன்னீர்களே, அதற்கு ஒரு குழந்தை பிறந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்போ அந்த குழந்தை எங்கே? இல்லை இல்லை இல்லை, தர்மராஜா, பீமராஜா, அர்ஜுனன், நகுல, சகாதேவர். அத்தை, நான் ஒன்று கேள்விப்பட்டேன். என்னடா கேள்விப்பட்டேன்? இல்லை, ஏதோ கவச குண்டலத்தோட ஒரு பையன் பிறந்ததாகவும், அதை ஏதோ நீங்கள் மிதக்கக்கூடிய பெட்டியில் வச்சு ஆற்றுல விட்டுட்டதாகவும், அந்த குழந்தை ஏதோ போய் எங்கேயோ வளர்ந்து கொண்டு இருப்பதாகவும் இல்லை கேள்விப்பட்டேன். சிவசிவா, இது உன் அப்பனுக்கும் தெரியாதே, உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். உண்மையா இல்லையா? உண்மைதான், உண்மைதான். உன்னிடத்தில் என்னால் மறைக்க முடியாது. ஆமாம், அந்த குழந்தை எங்கே இருக்கின்றது என்று தெரியுமா? கிருஷ்ணா, சத்தியமாக சொல்லுகிறேன், அந்த குழந்தை எங்கே இருக்கின்றது எனக்கு தெரியவில்லை. நானும் தினம் தினமும் உன்னிடத்தில் வணங்கி கேட்கிறதே அதை தான் கேட்கிறேன். நான் இறப்பதற்குள் ஒரு முறையாவது அவனை என் கண்ணில் காட்டிவிடு. சரி சரி, அவன் இங்குதான் இருக்கின்றான். நீங்கள் தினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். கிருஷ்ணா, நான் தினமும் பார்க்கிறேனா? யார் அவன்? எப்படி இருக்கின்றான்? அவன் நன்றாக இருக்கின்றானா? அவனுக்கு கல்யாணமாகிவிட்டதா? அவனுக்கு குழந்தைகள் இருக்கின்றதா? அத்தை அத்தை, இருங்கள் இருங்கள், ஒரே நேரத்தில் இத்தனை கேள்வி கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. இல்லை, எங்க இருக்கின்றான்? யார் அவன்? அவன் வேறு யாரும் அல்ல, துரியோதனுடைய ஆருயிர் தோழன், தேரோட்டியினுடைய வளர்ப்பு பிள்ளை, இலிகுலத்தோன் என்று உன் பிள்ளைகளால் அழைக்கக்கூடியவன் கர்ணன் தான் உன்னுடைய பிள்ளை. சிவசிவா, கிருஷ்ணா, மகாபாரத யுத்தத்திற்கு ஆயத்தம் வாங்கிவிட்டு என்னிடத்தில் என் பிள்ளையை சொல்லுகிறாயே, இதை நேற்றைக்கே சொல்லி இருக்கலாம் அல்லவா? ஏன் இன்று மட்டும் என்ன கெட்டு போய்விட்டது? பெத்த பிள்ளையை தாய் கூப்பிட்டால் பிள்ளை வரமாட்டேன் என்றா சொல்லுவான்? நீங்கள் போய் கூப்பிட்டு பாருங்கள், வந்தாலும் வருவான். வருவான்னு சொல்லலை, வந்தாலும் வருவான். சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார். அப்படியா, சரி, அடித்து பார்க்கிறேன். அந்த அம்மா 2 அடி எடுத்து வச்சா. அத்தை, வந்தா பாருங்க, வரலன்னா நான் சொல்றத கேளுங்க. கண்டிப்பா அவன் வரப்போவது இல்லை, நீ சொல்லுவது தான் நடக்கும். என்ன வேணும் கேளு. என்னமோ நாகாசுரன் ஒன்று வைத்திருக்கிறானாம், அதை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை அர்ஜுனன் மீது விடமாட்டேன் என்கின்ற சத்தியத்தையும் மற்ற 4 கொல்ல மாட்டேன் என்ற சத்தியத்தையும் வாங்கி வாருங்கள். இந்த அம்மா இங்கிருந்து இரவு 10 மணி ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும்னு உட்காந்துருக்கிறா. அதுக்குள்ளே இவர் இன்னொரு வேலையை ஆரம்பிச்சிட்டார். இந்திரா, சொல்லுங்க கிருஷ்ணா, ஓம் பிள்ளை வாழணுமா, சூரியன் பிள்ளை வாழணுமா? கிருஷ்ணா, என் பிள்ளை தான் வாழணும். அப்பன்னா நீயே கிட வேதியராக போய் கவச குண்டலத்தை கர்ணனிடத்துல தானமாக வாங்கிவிடு. இந்திரன் 6 மணிக்கு மேலே தானம் பண்ண மாட்டான் கர்ணன். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அவன் தானம் பண்ண மாட்டான். ஆனால் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தான் இந்திரனே போகிறார். போன உடனே பார்த்தா காவலர்கள் சொல்கிறாங்க, ஐயா இன்னைக்கு கொடுத்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் நாளைக்கு வாங்க. இதை 4வது மாடியிலிருந்து பார்க்கிறார் கர்ணன். யார் அங்கே? அவரை உள்ளே அனுப்புனார். உள்ளே போனார். எந்த ஆசனத்தில் கர்ணன் உட்கார்வாரோ அந்த ஆசனத்தில் அந்த கிட வேதியராக இருக்கக்கூடிய இந்திரனை உட்கார வச்சு, ஐயா என்ன வேணும்? நீங்கள் சீக்கிரமாக வந்திருக்கலாமே. அப்போ நான் வெளியிலிருந்து வருவதற்கு நேரமாகி விட்டது. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கேட்டாலும் கொடுப்பாயா? நீ முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லு, நான் பிறகு கேட்குறேன். ஐயா என்ன வேணாலும் கேளுங்கள், சத்தியமாக தருகிறேன். உன் உடம்பில் இருக்கக்கூடிய கவசத்தையும் உன் காதில் இருக்கக்கூடிய குண்டலத்தையும் கொடு. அப்போ கொடுப்பதற்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ நம்மலாம் காதில் இந்த திருகாணி போட்டுக்கிறோமே, அதை அப்படி கைட்டி அப்படி கொடுக்கறது இல்லை. இந்த சதையோடு அது ஒட்டி இருக்கும், இந்த உடம்போடு அது ஒட்டி இருக்கும். அந்த இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், இந்த தோல் உரிப்பாங்க தெரியுமா, அது மாதிரி உரிச்சி தான் கொடுக்கணும். அது மாதிரி உரித்து எடுத்து இந்திரன் கையில் அப்படி கொடுக்குறார். அதை கொடுத்த அடுத்த வினாடி இந்த கொடுக்கக்கூடியவனுடைய உதிரம் இவன் கையில் பட்டது பாருங்க, இவனுக்கு கொடுக்கணும்னு எந்த வந்துருச்சு. வாங்கிட்டு போகணும்னு தான் இவனுக்கு எண்ணம். இவன் கொடுக்கறதுக்கு வரல. இந்த உதிரம் பட்ட உடனே இவனுடைய சுயஸ்வரூபம் வந்தது. வந்த அடுத்த வினாடி பார்த்தார், என்ன சொல்றார்? நான் இந்திரன்,
உனக்கு என்ன வேணுமோ கேள், இந்தா அர்ஜுனனை தவிர மற்ற 4 பேர் மீது வேண்டால் விட்டுக்கோ, அர்ஜுனனை தவிர இது மற்றவர்களை கொல்லும்னு வேலாயுதத்தை கையில் கொடுத்துட்டு வந்துட்டார். இந்திரனுக்கு கவச குண்டலம் வாங்கியாச்சு. இப்போ வாங்கிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் 10 மணிக்கு வர யார், குந்தியம்மா வர. வந்தவர் காவலர்கள் இடத்துல சொல்கிறா, அப்பா பாண்டவர்களை பெற்றெடுத்த தாய் வந்திருக்கிறேன்னு சொல்லு. உள்ளே போனாங்க. இந்த காவலர்கள் உள்ளே போய் 7வது மாடியில் இருக்கக்கூடிய கர்ணன் இடத்துல சொல்கிறாங்க, பாண்டவர்களை பெற்றெடுத்த தாய் குந்தியம்மா வந்திருக்கிறாள் அப்படின்னு. ஒன்று இந்த 7வது மாடியிலிருந்து காவலர்கள் வருவதற்கு உள்ளர இவர் இறங்கி ஓடி வந்தார். அம்மா உத்தமமான அம்மானு கூப்பிட்டார். அடுத்த வினாடி அவருக்கு தோணிடுச்சு, எடுத்த உடனே நாம அம்மானு கூப்பிடக்கூடாது, அவ வாயால் அவ என்ன சொல்றான்னு கேட்கணுமேன்னு சொல்லி அம்மா வாயால் உண்மையை சொல்லணுமேன்றதுக்காக, கேட்கணுமேன்றதுக்காக உத்தமமான பாண்டவர்களை பெற்றெடுத்த தாயே வருகேன்னார். சொல்லிட்டு அப்படி சிம்மாசனத்தில், எந்த சிம்மாசனத்தில் அவர் உட்கார்வாரோ அந்த சிம்மாசனத்தில் வந்து உட்கார்றார். அம்மா நீங்கள் உள்ளே வருவதற்கு ஏனம்மா அனுமதி கேட்டீர்கள்? இது தங்கள் அரண்மனை, நீங்கள் கேட்காமலேயே வந்திருக்கலாமே. இல்லையப்பா, நேரம் தவறிவிட்டது, அதனால் கேட்டுவன். கர்ணன், அம்மா இந்த நேரத்தில் என்னை எதற்காக பார்க்க வந்தீர்கள்? ஆமாம், உனக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? தாயே, ஒரே ஒரு குறைதான் இருக்கிறது தாயே. என்ன குறை? என்னை பெற்றவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது தாயே. என்னை உலகம் அனைத்தும் இழிகுலத்தோன் இழிகுலத்தோன் என்று சொல்லி கொண்டிருக்கிறது தாயே. அந்த ஒரு குறையை தவிர எனக்கு துரியோதனன் என் ஆருயிர் தோழன் வேறு எந்த குறையும் வைத்ததில்லை தாயே. அப்படியா? இன்றோடு அந்த குறை தீர்ந்து விட்டது என்று எண்ணிக்கொள்ளேன். ஏன் தாயே, என்னை பெற்றவர்கள் தங்களுக்கு தெரியுமா? தெரியுமாடா. யார் தாயே என்னை பெற்றவர்கள்? இவ்வளவு நாள் இருந்திருக்கிறீர்களே, நீங்கள் முதலிலேயே சொல்லி இருக்கலாமே. அப்பா, எனக்கும் இன்றைக்கு தான் தெரிய வந்தது. அப்படியா தாயே, என்னை பெற்றவர்கள் யார்? அப்பா, உன்னை பெற்றது நான் தானடா. தாயே, உத்தமமான பாண்டவர்களை பெற்றெடுத்த தாயினுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய அளவுக்கு புண்ணியவானா நான்? இல்லை தாயே, உங்களுக்கு ஏற்கனவே 5 பிள்ளைகள் இருப்பது போல, மாத்ராதேவியினுடைய 2 பிள்ளைகளையும் தன் பிள்ளையாக வளர்த்தது போல இவனையும் வளர்க்கலாம் என்று, இவனுக்கும் நம்ம தாயாக இருக்கலாம் என்று தாங்கள் பொய் தானே சொல்லுகிறீர்கள்? இல்லையடா, சத்தியமாக உன்னை பெற்றெடுத்த தாய் நான் தான். இல்லையம்மா, உங்களுக்கெல்லாம் அந்த சோதனை வேண்டாம் தாயே. என்னடா சோதனை? அங்க பாருங்கள், என்னடா அது? வெறும் எலும்புக்கூடு மலை மாதிரி இருக்கின்றது. என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு, தாயே நான் தான் உன்னை பெற்றேன், நான் தான் உன்னை பெற்றேன், நான் தான் உன்னை பெற்றேன் என்று 1000 தாய்மார்கள் வந்து இந்த சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டு எலும்பாக உருகி போய் இருக்கிறார்கள் தாயே. எரிந்து போய் சாம்பலாகி இருக்கிறார்கள். உத்தமமான பாண்டவர்களுக்கு பெற்றெடுத்த தாய்க்கு இந்த சோதனை வேண்டாம். நான் ஒருவன் படர்ந்து போதாதா தாய் இல்லாமல்? அவர்களுமா பட வேண்டும், அதனால் வேண்டாம் தாயே. என்னடா சோதனை அது? என்னை பெற்றெடுத்தவள் மிகவும் பாக்கியசாலி, மிகவும் புண்ணியவதி போலும். அவள் நான் பெறுகிற பொழுது, என்னை பெறுகிற பொழுது அவள் உடுத்தியிருந்த பட்டுப்புடவையை வைத்திருக்கிறாள். தினம் தினம் இப்படி 1000 பேர் வருகிறார்களே என்று நான் அழுது தொழுத பொழுது அசரீதி சொன்னது, இந்த புடவை எடுத்து எவர் போத்திக் கொள்ளுகிற பொழுது தன்னுடைய திருமார்பகத்தில் பால் சுரக்கின்றதோ அவள்தான் உன்னுடைய உத்தமமான தாய் என்று சொன்னார். அன்றைய தினத்திலிருந்து நானும் வரக்கூடிய தாய்மார்கள் போத்தி அத்தனை பேரும் எரிந்து போகிறார்கள் தாயே. அதனால் உங்களுக்கு அந்த சோதனை வேண்டாம். அடையாதை வைத்து அனுப்பியவளே நான் தான், நீ கொண்டு வா, நான் போர்க்கிறேன். உன்னை பெறாதவளாக இருந்தால் இன்றைய தினமே நான் சாம்பலாக உன் கண்ணு முன்னாடியே ஆகிவிடுகிறேன். கர்ணானி அதை கொண்டு வா. கொண்டு வந்து கொடுத்தார். அப்படி போத்தினா 90 வயசு கிழவியினுடைய மார்பகத்தில் பால் சுரக்கிறது. அந்த பாலை பொற்கிண்ணத்தில் பிடித்து கொடுத்தால் அப்போ ஒரு வார்த்தை சொல்றா, தாய்ப்பால் கொடுக்காத தருதலையே என்று உன்னை இலிகுலத்தோன் என்று இத்தனை காலமாக சொன்னார்கள் அல்லவா? இனிமேல் உன்னை யாரும் சொல்ல மாட்டார்கள். மகனே, இந்த தாய்ப்பாலை அருந்துவாயாக. அப்ப சொல்லுகிற பொழுது சொல்றார், அம்மா பெத்தெடுத்த தாயே கண்ணு முன்னாடி நிற்கின்ற பொழுது சிறு வயதில் குடிக்க வேண்டிய பாலை நான் இப்பொழுதா குடிக்க வேண்டும்? தாயே, நான் இதை பூஜை முடித்து விட்டு கொடுத்து விடுகிறேன். அங்கொண்டு போய் பூஜை அறையில வச்சார். வச்ச அடுத்த வினாடி பார்த்தார், நம்மால் பார்த்தார். நான் வரம் வாங்கிட்டு வான்னு அமுச்சு வச்சா பெத்த பாசத்தில் பால் கொடுக்குறேன்னு போயிட்டா.
இந்த பாலை இவன் குடிச்சான்னா பின்னாடி வந்துடுவான். தாய்ப்பால் குடித்தால், தாயினுடைய பால் குடித்தால் தாயினுடைய குணாதிசயம் வரும். புட்டி பால் குடித்தா புட்டியினுடைய குணாதிசயம் தான் வரும். அதனால தான் தாய்ப்பால் கொடுங்க, தாய்ப்பால் கொடுங்க, தாய்ப்பால் கொடுங்கன்னு எல்லாரும் அடித்து அடித்து திருத்தி திருத்தி சொல்லுவதற்கு காரணம். இப்போ பூனையாக போய் எல்லா பூனையும் பால் தான் குடிக்கும். ஆனால் இந்த பூனை தட்டி விட்டுட்டு வந்துருச்சு. ஏன்னா இந்த பூனை அத்தையினுடைய பாலை குடிக்காதுன்னு தட்டி விட்டுட்டு வந்துட்டார் பகவான். இப்போ அம்மா, ஏனம்மா என்னை பிறந்த உடனே பேழையில் விட்டு விட்டீர்கள்? அப்பா மன்னித்து விடடா, எதிரிக்கும் இந்த நிலை வரக்கூடாது. ஏன் என்றால் பெறக்கூடாத வயதில் உன்னை நான் பெற்றுவிட்டேன். அதனால் தானடா உன்னை நான் பேடையில் விட வேண்டியதாக ஆகிவிட்டது. நீயே இப்பொழுது சொல்லிவிட்டாய், உத்தமமானவர்கள் பாண்டவர்கள் என்று சொல்லிவிட்டாய். அதனால உன் தம்பிகள் என்று தெரிந்தும் ஏனடா இன்னும் நீ இங்கே இருக்கின்றாய்? என் பின்னால் வர வேண்டியது தானே. அம்மா, என்றோ பிறந்த உடனே என்னை பேடையில் வைத்து என்னை ஆற்றில் விட்ட தாய் வந்து அழைக்கின்றாள் என்பதற்காக நான் உன் பின்னால் வந்தால் நான் நன்றி கெட்டவனாக ஆக மாட்டேனே தாயே? எனக்கு தாய் தந்தை யார் என்று தெரியாத பொழுதே என்னை அழைத்து அங்க தேசத்திற்கு அரசனாக்கி ஆருயிர் தோழனாக்கி அவனுக்கு சரிசமமான இடத்தை கொடுத்து அவன் அள்ளி அள்ளி கொடுக்காவிட்டாலும் அவன் செல்வத்தை நான் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்றைய தினம் வரைக்கும் கர்ணன்னா ஏன் என் செல்வத்தை கொடுக்கிறீர்கள் என்று ஒரு வார்த்தை கூட என்னை பார்த்து கேட்காத ஆருயிர் தோழன் அம்மா. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தவர்களுக்கு துரியோதனன் வேண்டுமானால் கெட்டவனாக இருக்கலாம் தாயே, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஆருயிர் தோழன். என்னடா சொல்லுகிறாயே? அம்மா, ஒரு நாள் எனக்கு உடல்நிலை சரியில்லை, அன்னை என்று பார்த்து யுத்தத்திற்கு கிளம்ப வேண்டும். நான் உடல்நிலை சரியில்லை, என்னால் வர முடியாது என்று சொன்னேன். எல்லோரும் அரண்மனையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் புறப்பட்டு விட்டார்கள் தாயே. அப்படி புறப்படுகின்ற பொழுது பானுமதியை அழைத்து வந்து எனக்கு தொண்டை செய்ய வைத்துவிட்டு துரியோதனன் புறப்பட்டான் தாயே. எனக்கு மதியத்திற்கு மேலே உடல்நிலை சரியாகிவிட்டது. நானும் பானுமதியும் பகடையாடி கொண்டிருந்தோம். ஒன்றோ இரண்டோ போட்டால் நான் ஜெயிக்கக்கூடிய நிலையில் இருந்தேன். அத்தனை ஆட்டத்திலும் பானுமதியே ஜெயித்தாள். அப்படி ஜெயித்த அவளை பார்த்து ஒன்றோ இரண்டோ நான் போட்டால் ஜெயிக்கக்கூடிய நிலையில் இருக்கிற பொழுது எனக்கு பின்னாடி வேட்டைக்கு போனவன், இந்த போருக்கு போன துரியோதனன் திரும்பி வருகின்றான். கணவன் வருகின்ற பொழுது எழுந்து மரியாதை கொடுப்பது தானே பெண் மனைவிக்கு உரிய மரியாதை. அதனால் அவள் எழுந்து நின்றாள். ஆட்டத்தில் தோல்வி உருவதற்கு பயந்துதான் அவள் எழுந்து நிற்கிறாள் என்று அவள் இடையில நான் கையை போட்டேன். அந்த முத்து மேகலாபரணம் என்பது அருந்து விழுந்தது. அப்பதான் என் கண்ணு முன்னாடி 2 கால் தெரிஞ்சது. தாயே, ஒரு கணவன் முன்னாடி ஒரு பெண்ணினுடைய இடுப்புல கையை போட்டா அந்த கணவனுக்கு எவ்வளவு கோபம் வர வேண்டும் தாயே! இந்நேரம் துரியோதனன் என்னை என்ன செய்திருக்க வேண்டும்? இடையில் இருக்கக்கூடிய வாளை எடுத்து கழுத்தில் வைத்திருக்க வேண்டும் அல்லது தலையை வெட்டி இருக்க வேண்டும். ஆனால் என் ஆருயிர் தோழன் என்ன தெரியுமா செய்தான்? ஓடி போய் தாளிட்டு கொண்ட பானுமதியை கதவை திறந்து தரதரவென்று இழுத்து வந்து முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோ என்று சொல்லி அந்த முத்துக்களை எல்லாம் எடுத்து கோத்து அவள் இடையில் மேகலாபரணத்தை கட்டிவிட்டு மீண்டும் அவளை அமரச் செய்து ஆடி மீண்டும் என்னை ஜெயிக்க வைத்து என் முகத்தில் சிரிப்பை வரவழைத்து பார்த்தவன் தாயே. அப்படிப்பட்டவனை விட்டுவிட்டு என்றோ பிறந்த உடனே ஆற்றில் விட்ட தாய் வந்து அழைக்கின்றாள் என்பதற்காக நான் உன் பின்னால் வந்தால் நான் நன்றி கெட்டவனாக மாட்டேனா தாயே? தாயே, இன்னொன்றையும் சொல்லுகிறேன். உங்கள் மனம் வருத்தப்பட்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல தாயே. நான் வாழ பிறந்தவனாக இருந்திருப்பேனே, ஆனால் என்னை உங்கள் மடியில் தாராட்டி இருப்பீர்கள் தாயே. நான் மால பிறந்தவன் தாயே, அதனால் தான் என்னை ஆற்றில் விட்டு விட்டீர்கள். சொல்லி முடித்து விட்டால் முடித்த அடுத்த வினாடி பார்த்தாங்க, அப்படியானா எனக்கு ஒரு 2 வரம் கொடுறா. சரி தாயே, தருகிறேன். அப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த வரத்தை தருகிற பொழுது என்ன வரம் அம்மா? அம்மா, எல்லோருக்கும் சற்று நேரத்துக்கு முன்னதாக கூட இந்திரனுக்கு கவச குண்டலத்தை கொடுத்தேன். பெற்ற தாய்க்கு என் பிராணனை வேண்டுமானாலும் கேளுங்கள் தாயே, தருவதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன். அதெல்லாம் வேண்டாண்டப்பா. என்ன வேண்டும் தாயே? ஏதோ நாகாசுரம் வைத்திருக்கிறாமே, அதை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை அர்ஜுனன் மீது பிரயோகம் செய்ய மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய் தாயே. ஒரு ஆயுதத்தை ஒரு வீரன் விட்டுவிட்டால் அது ஒரு முறை தோல்வி அடைந்தால் மீண்டும் அந்த ஆயுதத்தை எவன் பயன்படுத்தினாலும் அவன் கோழை தாயே, வீரன் அல்ல. சத்தியமாக 2ஆம் முறை விட மாட்டேன். மற்ற இன்னொரு வரம், 4 பேரை கொல்ல மாட்டேன், அர்ஜுனனை தவிர மற்ற 4 பேரை கொல்ல மாட்டேன் என்கின்ற வரத்தை கொடு தாயே. சத்தியமாக அர்ஜுனனை தவிர மற்ற 4 பேரை கொல்ல மாட்டேன். இந்த வரத்தை வாங்கிட்டு குந்தி அம்மா அப்படி 2 அடி எடுத்து வைக்கிறா. அம்மா, இன்னொரு முறை அழையடா. அம்மா,
எனக்கு 2 வரம் கொடுங்கள் தாயே. அப்பா, உனக்கு நான் சோறு ஊட்டவில்லை, பால் ஊட்டவில்லை, தாளாட்டவில்லை, பிள்ளை மொழியை நான் கேட்டதில்லை, உன் மலஜலத்தை அள்ளியது இல்லை, அம்மா என்று அழைத்ததும் இல்லை, என் பிராணனை வேண்டுமானாலும் கேளடா, உனக்கு தருவதற்கு நான் சித்தமாக இருக்கின்றேன், என்ன வேணும் கேள். அம்மா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தாய் பேர் தெரியாதவன், தந்தை பேர் தெரியாதவன் என்று. தாயே, என்னை இலிகுலத்தோன் இலிகுலத்தோன் என்று என் கூட பிறந்த சகோதரர்களே என்னை இழந்து கொண்டிருக்கிறார்கள் தாயே. அப்படிப்பட்ட இந்த உலகத்திற்கு என் பிறப்பின் ரகசியம் என்று சொல்லக்கூடியது இந்த மகாபாரத யுத்தத்தின் முடிவில் தாயே, இந்த உலகத்தையே மறந்தாலும் மறப்பேன் தாயே, என் பிராணன் பிரிகின்ற பொழுது நான் தங்களை மறக்க மாட்டேன் தாயே. என் தம்பிகளுக்கு நான் தான் அண்ணன் என்கின்ற விஷயத்தை சத்தியமாக சொல்ல மாட்டேன் என்கின்ற ஒரு வரத்தையும், உங்கள் மடியில் வளரக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தராத பொழுது உங்கள் மடியில் உயிரை விடக்கூடிய பாக்கியத்தையாவது எனக்கு தாருங்கள் தாயே. இதுவே என் 2வது வரம். அந்தோ மகனே கர்ணா, ஒரு பெற்ற தாய்க்கு இதைவிட ஒரு கொடிய வழி இருக்க முடியாது. நீ பிறந்த அன்றைய தினத்திலிருந்து தாய்க்கு தலைப்பிள்ளை என்று சொல்லுவார்கள். ஒரு தாய் இறந்தால் பிள்ளை மூத்த பிள்ளை தானடா கொல்லி போட வேண்டும் என்றாவது சொல்லி நீதான் எனக்கு கொல்லியிட வேண்டும் என்று நான் கனவு கண்டு கொண்டிருக்கின்றேன். உனக்கு நான் கொல்லியிடுவதா? என் எதிரிக்கும் இந்த நிலை வர வேண்டாம். மகனே, தந்தேன் 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 என்று சொல்லி சத்தியத்தை செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு நேரா எங்க வரான்னா பகவான் இடத்துல வந்தா. அத்தை வரம் வாங்கினியா? வாங்கினேன். என்னமோ கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பெத்த பிள்ளைக்கு பாலை கொடுக்காம வேற என்னடா கொடுக்க முடியும்? சரி, அவன் குடிச்சானா? பூஜையை பண்ணிட்டு குடிக்கிறேன்னு சொன்னான். சரி சரி, அவனுக்கு என்னமோ கொடுத்த மாதிரி இருந்தது. நான் 2 அவனுக்கு வரம் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? எக்காரணத்தை கொண்டும் என் தம்பிமார்கள் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவர்களுக்கு நான் தான் அண்ணன் என்று சொல்லக்கூடியதை சொல்லக்கூடாது என்கின்ற வரமும், உயிர் பிரிகின்ற பொழுது அவன் என் மடியில் உயிரை விட வேண்டும் என்கின்ற 2வது வரத்தையும் கொடுத்து விட்டு வந்தேன். அத்தை, பெத்த பிள்ளை கொல்லி போடுவதற்கு இல்லை என்று தெரிந்திருந்தும் கூட வரம் கொடுத்து வந்து விட்டாயே. தாயே, உனக்கு என்ன வரம் வேண்டும்? நான் கேள், நீ கேள், நான் தர சித்தமாக இருக்கின்றேன். நீங்கள்லாம் கடவுளை பார்த்து என்ன கேட்டிருக்கீங்க? நீங்கள்லாம் கடவுளை பார்த்து என்ன கேட்டிருக்கீங்க? இதே மாரியம்மன் கோயிலில் கூட என்ன கேட்டிருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்பமான நாள் என்னுடைய வாழ்க்கையில். என் பிள்ளைக்கு பெண் பார்த்து இன்றைக்கி முடிவு பண்ணுறாங்க எல்லாரும் போய். ஆனால் நான் இல்லை, அங்கே நான் இல்லை. இப்போ நான் அவகிட்ட என்ன கேட்பேன்? ஏண்டி எனக்கு இப்படி ஒரு துன்பத்தை கொடுத்துன்னு தானே கேட்பேன். உண்டா? எல்லாரும் அந்த காட்சியை பார்க்கறதுக்காக இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் நான் இங்கே நிற்கிறேன். ஆனால் நீ இருக்கேன்ற தைரியத்தில் நான் அங்கே பார்த்துப்பேன் அப்படிங்கிறதுனால நான் விட்டுட்டேன், உன் பொறுப்பில் விட்டுட்டேன்னு நான் சொல்லின்னு இருக்கேன். இன்னொன்று, நமக்கு துன்பம் வருகிற பொழுது நம்ம எல்லாருமே என்ன சொல்லின்னு இருக்கோம்? துன்பம் வருகிற பொழுது எல்லாரும் என்ன சொல்கிறோம்? ஏண்டி எனக்கு இவ்வளவு துன்பம் கொடுத்தாய் மாரியாத்தா? அதானே கேட்குறோம். ஏண்டா இறைவா எனக்கு இவ்வளவு துன்பம் கொடுத்தாய்? எந்த கடவுளை வணங்குகின்றோமோ அத்தனை கடவுளையும் நாம் இதை சொல்லி தானே கேட்குறோம். ஆனால் குந்தி சொல்கிறா, என்ன வரம் வேணும்? அத்தை கேளுங்க. அவ கேட்டிருக்கலாம், தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு கேட்டிருக்கலாம். அடுத்த ஒரு ஜென்மத்திலேயாவது எனக்கு கணவன் சுகம் வேண்டும்னு கேட்டிருக்கலாம். இல்லையா, என் பிள்ளைகளுக்கு எதுவுமே யுத்தமே இல்லாம நாட வாங்கி கூடுறான்னு கேட்டிருக்கலாம். இல்லைன்னா சற்று நேரத்தில் இறந்து விட போகிறான் கர்ணன் என்பது தெரிந்திருந்தோம், அவனை உயிரோடு எனக்கு திருப்பி கூட அவன் கையால் எனக்கு கொல்லி போட வேணும்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. அப்படி என்னதான் கேட்டான்னு கேட்குறீங்களா? எனக்கு துன்பத்தையே கூடுறான்னு கேட்டா நல்லா ஓங்கி கை தட்டுங்கோ. நாமெல்லாம் கடவுளிடத்தில் ஏண்டா துன்பம் கொடுத்தே 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 என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலத்தில் குந்தி என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையார் கேட்டா, எனக்கு துன்பத்தையே கொடுறான்னு கேட்டா. பகவான் சொன்னார், அத்தை எல்லாரும் ஏண்டா எனக்கு துன்பத்தை கொடுக்கிற, ஏண்டா எனக்கு துன்பத்தை கொடுக்கிற, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்கக்கூடிய உலகத்தில் இருந்து கொண்டு தாயே நீ துன்பத்தை கேட்கிறியேன்னு கேட்டார். நான் இன்பமா இருந்தா உன்னை மறந்துரு வேண்டா. என்னவா இருந்தா? இன்பமாக நான் இருந்தேன். இன்பமா இருந்தீங்கன்னா யாருன்னா கோயிலுக்கு வருவோமா? யாருன்னா பார்த்து கும்பாபிஷேகம் பண்ணுவோமா? யாருன்னா பார்த்து சாமி கும்பிடுவோமா?
ஆட போய் எல்லா இன்பமும் இருக்குது, அங்கே போய் நான் என்னத்தை வாங்க போகிறேன்? அதானே. இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோம், எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு மனவழி, ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு காரணம் இருப்பதனால்தான் அந்த கோயில் என்று சொல்லக்கூடியதில் கருவறையில் அவர்கள் தெய்வமாக இருக்கிறார்கள், நாம் எல்லாம் அடியார்களாக வணங்கி கொண்டிருக்கிறோம். அதனால தான் முதல் முறையாக கடைசி முறையாக கேட்ட ஒரே ஒருத்தி, துன்பத்தை கேட்ட ஒரே ஒருத்தி குந்தியம்மையார். இப்படி கேட்டு முடிச்சு மகாபாரத யுத்தம் தொடங்கியது. தொடங்கி அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா நாளையும் கோலையும் மாற்றினார், கலபலி கொடுத்தாங்க. நாளைக்கு அமாவாசைனா இன்னைக்கு மாற்றினார். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பிச்சம் கொண்டு வருகிறது. இன்னைக்கு 5 மணிக்கு பிறந்தா நாளைக்கு 4 மணி வரைக்கும் இருக்கும் அமாவாசை. அது காரணம் என்னன்னு கேட்டால், கலபலி காளி தேவிக்கு கொடுப்பதற்கு அரவான் என்று சொல்லக்கூடியவனை கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மார்கழி மாதம் அமாவாசை திதியில் கலபலி அப்படின்னாங்க. உடனே இவர் போய் வாங்கிட்டு யார்கிட்ட, அரவான்கிட்ட வரம் வாங்கினான் துரியோதனன். சகாதேவன் கிட்ட நாள் குறிச்சி வாங்கிக்கிட்டான். எதிரிக்கும் அந்த காலத்தில் இரக்கத்தை காட்டியவர்கள் பாண்டவர்கள். எதிரிக்கு கூட உண்மையை தவிர சத்தியத்தை தவிர வேற சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து தர்மராஜா தம்பிங்களையும் பிள்ளைகளையும் வளர்த்திருக்கின்றார். அப்படி வளர்த்து இப்போ மார்கழி மாதம் நாளைக்கு அமாவாசை, இன்னைக்கு என்ன பண்ணுறாரு, இவர் உட்காந்து திதி கொடுக்குறார் பகவான். திதி கொடுத்த உடனே சூரியன் பார்த்தான், சந்திரன் பார்த்தான். 2 பேரும் ஒரு தேர் ஏறி பூமிக்கு வந்தாங்க. வந்தவங்க சொல்கிறாங்க, கிருஷ்ணா நாளைக்கு தானே அமாவாசை, நீ இன்றைக்கே உட்காந்து திதி கொடுக்குற? இல்லை இல்லை அந்தணர்களே, அமாவாசைன்னா என்னது? அமாவாசைன்னா என்னது? சூரியனும் சந்திரனும் ஒரு தேர் ஏறி பூமிக்கு வரக்கூடிய திதிக்கு அமாவாசைன்னு பேர். அப்படியா? அப்படின்னா அந்தணர்களே 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு தேரில், எந்த தேரில்? சூரியனுடைய தேரில். யார் வந்திருக்கா? சந்திரனும் சூரியனும் வந்திருக்கிறது எங்கே? பூமிக்கு வந்துக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு தானே அமாவாசை. மாற்றி அடுத்த வினாடி பார்த்தார், என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? திதி கொடுங்கன்னார். உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கெட்ட, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, போகலாம் வான்னு 2 பேரும் போயிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் யுத்தம் ஆரம்பிச்சது. 10வது நாள் பீஷ்மாச்சாரியார், 13வது நாள் அபிமன்யு, 15வது நாள் குருநாதர் துரோணாச்சாரியார், 17வது நாள் சல்லியனை தேரோட்டியாக கர்ணன் கேட்டார். தேரோட்டுறார், சல்லியன் போய் தேரோட்டுறார். அப்படி தேரோட்டுகிற பொழுது இவர் சொல்றார், மாமா இன்றைய தினத்தில் என் வீரத்தை பார்க்கிற போகிறீர்கள், இன்றைய தினத்தில் என் பானத்தை பார்க்க போகிறீர்கள். 1 10ஆக 10 100ஆக 100 1000ஆக 1000 லட்ச பானம் கோடி பானமாக இன்றைய தினத்தில் பாண்டவர்களை துளைக்க போகிறது. பார்த்தனே உன் வீரத்தை நான் அப்பவே. என்ன மாமா பார்த்தீங்க? அதான் பார்த்தனே, பட்டப்பகல நட்டநடு சபையில் திரௌபதிக்கு வில்ல வளைச்ச பொழுது வில்ல வளைக்க முடியாமல் கீழே விழுந்து மீசையில் மண்ணை ஒட்டிட்டு அதை தொடச்சிக்கினே போனேன். நான் தான் பார்த்தனே. ஒரு தடவைக்கு 2 தடவை மாடிபிடி சண்டையை நடத்துகிற பொழுது அந்தன வேஷத்தில் வந்துட்டு அப்போவே பேடி வேஷத்தில் வந்தே அர்ஜுனன் கிட்ட தோத்துட்டு ஜட்டியோடு ஓடி வந்ததை நான் தான் பார்த்தனே. இதெல்லாம் சொன்ன உடனே வாடா 2 பேரும் சண்டை போடுறோன்னு சண்டை போட்டாங்க. துரியோதனை வந்து சமாதானப்படுத்தி மீண்டும் தேரில் ஏற்றி அமுச்சு வச்சார். நாகாசுரம் என்று சொல்லக்கூடியதை ஒரு முறை விடுகிறார். விடுகிற பொழுது சல்லியர் சொல்கிறார், அடையே அங்கே இருக்கிறவன் திருட்டு கிருஷ்ணன், இடையம் அடையாம் ஏதாவது வில்லங்கம் பண்ணுவான், நீ கழுத்துக்கு குறிவை. எங்க கழுத்துக்கு வைக்காதே, மார்பகத்துக்கு குறிவை. அவன் சொன்னான், கழுத்துக்கு தான் நான் குறி வைப்பேன். தேர் ஓட்டுறதுக்கு வந்தியா, தேரை ஓட்டினியா, அந்த வேலையை மட்டும் நீ கவனி. அவன் பார்த்தான், சாட்டை குச்சியை வச்சுட்டு போயிட்டான். இவனே தேரையும் ஓட்டிட்டு பானமும் செலுத்துறார். யார் அவர்? கர்ணனே. அப்படி செலுத்தி கொண்டே இருக்கிற பொழுது அது ரீங் ரீங்னா அர்ஜுன பெருமானை போய் தாக்குவதற்கு முற்படுகிற பொழுது 1 அங்குலம் பூமியில் தேரை அழுத்தினார். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு. ஒரு முறைக்கு மேலே மறுமுறை விடலை. அது பாறையில் மோதி அந்த நாகாசுரம் இறந்து விட்டது. இப்போ பானம் போடுகிற பொழுது 1 10ஆக 10 100ஆக 100 1000ஆக அர்ஜுனுடைய பானம் போய் கர்ணனுடைய உடம்புல தைக்கிற பொழுது கர்ணன் நினைக்கிறான், இவன் நம்ம தம்பி ஆச்சேன்னு நினைக்கிறான். அங்கே தர்மராஜா முகம் தெரியுது அர்ஜுனனுக்கு. கிருஷ்ணா கிருஷ்ணா, எங்க அண்ணனை ஏமாத்தி கொண்டு வந்து இந்த துரியோதனை நிற்க வச்சு எங்கையாலேயே பானம் போட்டு கொல்லணும்னு நிற்க வச்சுக்கிறான். கிருஷ்ணா நான் பானம் போட மாட்டேன், எங்கள் அண்ணனை பார்த்துட்டு தான் பானம் போடுவேன்ட்டான். பாசறைக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே தர்மராஜா பார்த்த உடனே, வாழ்க்கையில் நாமெல்லாம் எத்தனை நிமிஷம் கோவப்படுவோம், எத்தனை நிமிஷத்துக்கு கோவப்படுவோம், நிமிஷத்துக்கு நிமிஷம் கோவப்படுவோம். வாழ்க்கையில் ஒரே ஒரு பொய்யை கூட அரிச்சந்திரனை போன்று சொல்லாத ஒருவர் தர்மராஜா. வாழ்க்கையில் 3 முறை தான் கோவித்து கொண்டிருக்கிறார் தர்மராஜா. 2 முறை பீமசேனரிடத்தில், 1 முறை அர்ஜுனனிடத்தில். இன்னுமா நீ கர்ணனை கொல்லவில்லை என்று இவர் கேட்டார். கேட்ட அடுத்த வினாடி பார்த்தார், உங்க முக மாதிரியே தெரிஞ்சது பானம் போல்லேன்னார். நீயும் கெட்டாய், உன் காண்டீபமும் கெட்டதுன்னார்.
தர்மராஜா கழுத்துக்கு பானத்தை தொடுத்துட்டார். இப்போ பகவான் சொல்கிறார், அங்கே என்னடான்னா கர்ணன் மேலே பானத்தை போடுறான்னா அவன் தான் எங்கள் அண்ணன் தர்மராஜான்ற, இங்கே வந்து என்னடான்னா தர்மருக்கே பானம் போடுறியன்னார். அப்போ தான் பார்த்தார், இளைஞர்களையும் அதாவது குறவோர்களை நீ என்று பேசக்கூடாது, பெரியவங்களை நீ வான்னு போன்னு பேசணுன்னா அது கொலைக்கு சமம் அப்படின்றத சொல்லி கொடுத்து, அப்படின்னா தர்மராஜா இதுக்கு வரைக்கும் எந்த இடத்துல போய் யுத்தம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நீ எடுத்து சொல்லு அப்படின்னு. தர்மரே எப்போ அண்ணான்றவரே, இப்போ தர்மரே நீ இது வரைக்கும் எந்த இடத்துல யுத்தம் செய்து வெற்றி பெற்றிருக்கிறாய், இப்போ இவன் கழுத்துக்கு வச்சுக்கணும் அதே பானத்தை. இதனோட கழுத்து வலி போய் வயிற்று வலி வந்ததாகுது. ஏன்டா உன் கழுத்துக்கு வச்சுக்கிறேன், எங்கள் அண்ணாவை நீ வா போன்னு பேசின வாயை வச்சுக்கிட்டு நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னா. மகாபாரதம் ஒவ்வொரு இன்ச்சும் ஒவ்வொரு நியாயத்தை தர்மத்தை எடுத்து சொல்லக்கூடியது. இப்போ உடனே பார்த்தார், தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டால் தற்கொலைக்கு சமம். நாமெல்லாம் அதை தான் தினம் தினம் பண்ணிட்டு இருக்கோம். என்னால் தான் அந்த திருவிழா நடக்குது, எங்கள் வீட்டில் தான் இன்றைக்கி அபிஷேகம், நாங்கள் தான் 108 குடம் பால் அபிஷேகம் பண்ணுறோம், டியூப் லைட்டு வாங்கி கொடுத்தா கூட எங்கள் பேர் அதில் ஒரு 4 இடத்துல எழுதி வைக்கிறோம், பேனு வாங்கி கொடுத்தா கூட 4 இடத்துல எழுதி வைக்கிறோம். அதெல்லாம் இன்றைக்கி நாம் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இறைவன் கண்டிப்பாக அவருக்கு தெரியும், நம்ம என்ன தர்மம் செய்தாலும் என்ன செய்தாலும் அது இறைவனுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கணுமா. அப்போது இவர் சொன்னார், நான் தான் எல்லாம் என்று சொன்ன உடனே அந்த பானத்தை எனக்கு வேண்டாத கூட்டம் கடலுக்கு நடுவே இருக்கு அங்கே விடுறானார். விட்ட அடுத்த வினாடி அங்கே இருக்கக்கூடியவர்கள் இறந்து போனாங்க. மீண்டும் வந்து யுத்தம் நடக்குது. அப்படி யுத்தம் நடக்கின்ற பொழுது சாரத்தியமும் செய்து கொண்டு அவரே என்ன பண்ணுறார், அவர் தேரையும் ஓட்டுறார், பானமும் போடுறார். அப்படி பானம் போட்டுக்கொண்டே வருகிற பொழுது அர்ஜுனனுடைய பானம் உடம்பெல்லாம் சல்லடையாக துளைக்குது. இந்த தேர் போய் பூமியில் புதையுது. தேர் சக்கரத்தினுடைய மடியிலே அப்படி சாயிறார். சாய்ந்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய பகவான் பார்க்கிறார். பானம் போடுன்னார். 1 10 10 100 100 1000 1000 லட்சம் கோடி கோடி பானத்தை போடுறார். ஆனால் அந்த பானம் எல்லாம் இந்த மலர் விடுவது போல அவன் மேலே விடுது. ஏன்னா அவன் செய்த தான தர்மம் அவனை காப்பாத்துது. ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சியது தான் தானமோ தர்மமோ. அதுக்கு அர்த்தத்தை நாம் எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம், நமக்கு அப்புறம் நம்ம வாரிசு அதுக்கு நம்ம சேர்த்து வச்சிடணும் அப்படிதான் புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அர்த்தம் என்ன தெரியுமா, நம்ம செய்யக்கூடிய தானமும் தர்மமும் அது நமக்கு உயிர் போகின்ற நேரத்தில் நமக்கே அது வந்து பயன்பட்டு நமக்கு மட்டுமே காப்பாற்றக்கூடியது. தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும். நீங்கள் பண்ணுற தர்மம் உங்கள் தலையை காப்பாற்றும், அதுதான் அர்த்தம். ஆனால் நாமெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், நமக்கு சேர்த்து வச்சது போக தான் மீதி தான தர்மம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் அர்த்தம். இப்போ என்ன ஆச்சு, எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய பகவான் பார்த்தாரு, எனக்கு கொஞ்சம் வேலை வச்சுக்கிறான்டா நில்றான்னு சொல்லிட்டு கிட வேதியர் வேஷம் போட்டுக்கொண்டு அங்கே போய் கேட்குறார். என்ன கேட்குறார் அப்படின்னா, அதைத்தான் கண்ணதாசன் சொல்வார், உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது. அந்த பாட்டெல்லாம் பாடினா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா மணி இப்போவே நேரம் ஆகிட்ட காரணத்தினால அதை பாட முடியாத சூழ்நிலை. அதை சொல்லிட்டு என்னை மன்னித்து அருள்வாயடாம்பார். யார, இந்த கண்ணனை மன்னித்து அருள்வாயடா அப்படின்னு கண்ணதாசன் பாடியிருப்பார். அதுபோல இங்கு சொல்லுகிற பொழுது போறார், நேராக போனார். அந்த கர்ணனிடத்தில் ஐயோ அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கர்ணன் எங்கேயோ இருக்கிறான், அள்ளி கொடுக்குறான்னு சொல்லி மேருவினிடை தவம் செய்து கொண்டிருந்தேன், அள்ளி கொடுப்பதை கேள்விப்பட்டு வந்தேன்னார். இவர் மேருமலையிலேயே தவம் பண்ணி நின்றார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அர்ஜுனுடைய சார்த்தனுக்கு சாரதியாக உட்காந்து தேர் ஓட்டிகிட்டு இருந்தவர் மேருவினிடை தவம் பண்ணாரா. நாராயணராக இருந்து மேருவினிடை தவம் பண்ணார் இல்லையா, அதை இங்கே சொல்கிறார். அள்ளி அள்ளி கொடுக்குறான்னு வந்தானே, ஆனால் கர்ணனை காணமே. அப்போ தான் அந்த கர்ணன் சொல்கிறேன், ஐயா நான் தான் ஐயா கர்ணன், நீங்கள் யார் ஐயா, கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதனால் வந்தேன், ஆனால் நீ இப்படி அடிபட்டு தேர் தட்டில் சாஞ்சி கிடக்குறியே, உங்ககிட்ட நான் என்னத்தை கேட்குறது. அப்போது நாம தான் என்ன சொல்லியிருப்போம், பாவிங்களே உயிர் போகிற நேரத்தில் சாகிற நேரத்தில் கூட என்ன நிம்மதியாக விட மாட்டீங்களாடா, இப்பயும் வந்து தொந்தரவு பண்ணுறீங்களாடா அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனால் அவன் சொல்கிறான், ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ எனக்கு தெரியாது, இப்போவோ அப்போவோ உயிர் போகுது ஐயா, சாகிற பொழுது கூட கொடுத்து விட்டு செத்தான் என்று இருக்கட்டும், அதனால சொல்லுகிறேன், இப்பயோ நான் சொல்றேன் இருக்கிறதே கேளுங்க, கொடுத்துட்டு சாகிறேன்னா.
இருக்கிறத கேளுங்கன்னு சொல்கிறானே, என்னத்தை கேட்கறது? இருக்கிறது 4. 1 இந்த உடம்பு, அதை பார்த்து எங்கள் ஆத்தா அழுவணும், எங்கள் அண்ணன் தம்பிங்க அழுவணும். இன்னொன்று உயிர், அது அவனுக்காக போக வேண்டியது. யார்? செஞ்சோற்று கடன் கழிப்பதற்காக துரியோதனனுக்காக போகணும். இன்னொன்று பாவம், யாரும் கேட்காது. யாராவது கேட்டுக்கிறோமா? நீ பண்ண பாவத்தெல்லாம் எனக்கு கொடுக்கணும். பெத்த தாய் தவுப்பம் பண்ணுற பாவத்தையே டே வச்சுக்கூடான்னா, நீ பண்ணதை நீயே அனுபவிச்சுட்டு சாவு அப்படின்னு சொல்லுவோம். அதானே உண்மை. நீ பண்ண பாவத்துக்கு தான் அனுபவிக்கிற. பெத்த தாய் தந்தையே நாம நம்ம வாயால் சொல்லுவோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி சொல்ல முடியும்? அதனால் கேட்க கொடுக்கக்கூடிய ஒன்னே ஒன்று புண்ணியமாகத்தான் இருக்கின்றது. அப்போ இவர் சொல்றார், இருப்பதை கேளுனா, இருப்பதை தான் கேட்கிறேன்னார். இருப்பதுன்னா என்னதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அவர் சொல்லிட்டார், நீ செய்த புண்ணியம் அனைத்தும் எனக்கு தாரவாத்து கொடுன்னார். யாம் செய் புண்ணியம் அனைத்தும் பெருகன்னு இவர் கொடுக்குறார். இப்படி கொடுத்தா நான் வாங்க மாட்டேன்னார். வேற எப்படி? அன்றைய தினத்தில் மகாபலி சக்கரவர்த்தி இடத்தில் 3 அடி மண் தானம் வாங்குற பொழுதே நானும் ஒருத்தன் கண்ணை குத்தி அதில் இருந்து உதிரத்தை வந்து யார் சுக்கராச்சாரியார் போய் அந்த கொலாவில் போய் வண்டா உட்காந்துனுக்கிற பொழுது தர்ப புல்லை வச்சு குத்தி அதில் வடியக்கூடிய உதிரத்தை வச்சு வாங்கினேன். அர்ஜுனனுடைய பானம் உன் இதயத்தை தைத்திருக்கிறது, அதை பிடுங்கினேன்னா அதில் உதிரம் வரும், அதை பிடிச்சி தானமாக கொடுறான்னா. ஏன் இந்த பகவான் அப்படி செய்தார்? இந்த துரியோதனன் கெட்டவன். அவன் போட்ட சோறு என்று சொல்லக்கூடியது கெட்டது. அவன் போட்ட சோற்றை உண்டு 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 இவனுக்கும் குணம் கெட்டத்தன்மையாக மாறியிருப்பதனால இறப்பதற்கு முன்னதாகவாது இவனை புனிதனாக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பகவான் அந்த கொடாவை புடுங்கடான்னார். ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நமக்கு குணமாக வரும். கத்திரிக்காய், மாங்காய், சொரக்காய் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சாத்வீக குணம் என்று சொல்லக்கூடிய தன்மை வரும். 2 கால் 4 கால் 8 கால் படக்கிறது நீந்ததெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா மிருகத்தினுடைய குணம் வரும். அதனால தான் இன்றைக்கி பேப்பரை திறந்தாவே டிவியை திறந்தாவே மொத்தமாக அதான் வருது, வேற ஒன்றும் வரமாட்டேங்குது. அப்போது அதுதான் நம்மளுடைய குணாதிசயம். அப்போது இங்கே அந்த உதிரத்தை இப்படி பிடுங்கன்னா அது வருது, அதை பிடிச்சி இப்படி தார வார்க்கிறார். யாம் செய் புண்ணியம் அனைத்தும் பெருகேன்னார். எது? இந்த புண்ணியத்துக்கு ஒரு புண்ணியம் வரும்ல. இப்போ தாரவாத்து கொடுக்குறாரு, அதுக்கு ஒரு புண்ணியம் வரும் இல்லையா? அந்த புண்ணியத்துக்கு ஒரு புண்ணியம் தான், அதையும் உனக்கே கொடுத்துட்டான்னார். இதை வாங்கிட்ட உடனே பகவானுக்கு வாங்கின்னு போனோன்னு தான் வந்தார், கொடுக்கணும்னு வரல. இப்போ இவனுடைய உதிரம் இவர் கையில் பட்ட உடனே இவருக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வந்துடுச்சு. இவர் சொல்கிறாரு, டே ஆமாம் நீ ஏன் இங்கே இருக்கிறேன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் ஐயா. என்ன தெரியும்? பிறந்தா 4 பேர் சகாயம் வேணும், வாழ்ந்தாலும் 4 பேர் சகாயம் வேணும், போனாலும் 4 பேர் சகாயம் வேணும். யாரா அந்த 4 பேர்? மாதா, பிதா, குரு, தெய்வம். நான் பிறப்பதற்கு காரணமாக இருந்தவள் என் மாதா, பிறந்த உடனே பேழையில் விட்டுட்டா. பிறப்பதற்கு காரணமாக இருந்த என் தந்தை இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்யவில்லை. என் குருநாதர் பரசுராமர் சாபத்தை தவிர ஏற ஒன்றும் எனக்கு தரவில்லை. தெய்வம் என் தம்பியின் நேர் எதிரில் இருக்கின்றது. மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த 4 பேருடைய சகாயம் கிடைக்காத காரணத்தினால் நான் நடுத்தருவில் நாராயணா என்று விழுந்து கிடக்கின்றேன் என்று சொன்னார். இது கேட்ட அடுத்த வினாடி பார்த்தார், சரி இப்போ என்ன வேணும் கேள்றா, நான் வரம் கொடுக்குறேன்னார். நாம் எல்லாம் ஆப்பிட்டுக்கு 50 லட்சங்க, 40 ஏக்கரை நெஞ்ச, 40 ஏக்கர் புஞ்சை, BMW காரு, இன்னும் 40 வேலை காருன்னு இப்படி என்னென்னமோ கேட்கக்கூடிய உலகத்தில் அவன் கேட்டான் பாருங்க, இல்லை என்று சொல்லி கொண்டு வருகின்றவருக்கு இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கூட எனக்கு வேற ஒன்றும் வேண்டான்னா. இல்லை என்று சொல்லி கொண்டு வருகின்றவருக்கு இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கொடு. ஏன்னு கேட்டா பரிசை திறந்து 10 ரூபாவை எடுத்து போடக்கூடிய காலம் இல்லாத காரணத்தினால் சில்லறை இல்லை என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு பிச்சைக்காரனை தாண்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய கலியுகம் என்று சொல்லக்கூடியது இன்றைய உலகம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவன் ஒன்று சொன்னான், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஈகையும் செல்வம் என்று சொல்லக்கூடியது இல்லை என்று சொல்லி கொண்டு வருகின்றவருக்கு இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கூட எனக்கு வேற ஒன்றும் வேணாடான்னா. ஏன்னா இதயம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. அது சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார். சரி, பார்த்த உடனே அடுத்து கொடுத்துட்டார். இந்த ஜென்மம் மட்டும் இல்லடா, இனி எடுக்க போகிற எல்லா ஜென்மத்திலையும் செல்வத்தையும் கொடுத்து என்னைக்கோ தர வேண்டிய வைகுந்த பதவியை இப்பவே கொடுத்த நீ எத்தனை ஜென்மத்தை அனுபவிச்சுட்டு கடைசியில் என் பாதத்துக்கு வந்து சேருடான்னு சொல்லிட்டு ஈகையும் செல்வமும் இருத்தி என்று இப்பயே கொடுத்துட்டார். எதை? முக்தியை இப்பயே கொடுத்துட்டார். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, வந்திருக்கிறது யாருன்னு பாருன்னார். வந்திருக்கிறது யாருடான்னு பாருன்னார்.
கூடவே இருந்த பாண்டவர்களுக்கு கிடைக்காத அந்த காட்சி இந்த கர்ணனுக்கு கிடைக்குது. கருட வாகன காட்சி என்று சொல்லக்கூடிய சதுர்புஜ காட்சி. சங்கு சக்கரம் அபய கரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கையில் கதாயுதம் என்று சொல்லக்கூடிய கோதண்டம் என்கின்ற கதாயுதத்தோடு சதுர்முக காட்சியோடு கருடவாகன காட்சி என்கின்றது அந்த கிடைத்த அடுத்த வினாடி பார்த்தார். ஆஹா, யான் பெற்ற உலகத்தில் இன்பத்தை உலகத்தில் எவனும் பெற முடியாது. ஏன்னு கேட்டா, வான் பெற்ற நதி கமல வருக பெற்றேன். இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா தன் உயிர் பிரிகின்ற பொழுது யமதர்மராஜா எருமகடாம அனுப்பி பாச கயிறை போட்டு தர தர தரன்னு தண்ணி இல்லாத காட்டு வழியா இழுத்து கொண்டு போவாராமான அந்த மாதிரி காட்சியெல்லாம் கிடைக்காம கருடவாகன காட்சி என்று சொல்லக்கூடியது எனக்கு கிடைத்திருக்கே. யான் பெற்ற இன்பம் உலகத்துல எவனுக்கும் கிடைக்காதுன்னு சொல்லி கொண்டு இருக்கின்ற பொழுது இங்க வாங்கினவர் நேரா அங்க போயிட்டார். இவன் அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கும் போதே பானம் போட்டுடலாம் அப்படின்னு அர்ஜுனனுடைய தேர்தட்டுக்கு போனார். இப்போ போடுறா பானத்தை அப்படி போட்ட அஞ்சரீகம் என்கின்ற பானத்தை போட்ட அடுத்த வினாடி முழுசா தரையில் படுத்துட்டார். ஆனால் உயிர் போகாத அடுத்த வினாடி தர்மதேவதை போய் குந்திக்கிட்ட சொல்றா, முந்தி சுமந்து 300 நாள் பெற்ற அந்த தொந்தி சரிய பெற்ற மூத்த பிள்ளை போர்க்களத்தில் சாய்ந்து கிடக்கின்றான். ஐயோ மகனே கர்ணா 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 என்று ஓடி வந்த அடுத்த வினாடி அவள் தன் மடியை கொடுத்து அந்த தலையை தூக்கி அப்படி வச்சு அடுத்த வினாடி பார்த்தா, மகனே கர்ணா கர்ணா, உனக்கு பால் ஊட்டவில்லை, சோறுட்டவில்லை, தாளாட்டவில்லை, உன் பிள்ளையை மொழியை கேட்கவில்லை, என்னை ஒரு முறையாவது அம்மா என்று அழைப்பாயாக. அப்படி சொன்ன அடுத்த வினாடி, அம்மா என் இறுதி ஆசையை நிறைவேற்றுவதற்காக வந்து விட்டாயத தாயே. நான் வாழக்கூடிய காலத்தில் வந்திருந்தால் அம்மா 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 என்று 1000 முறை அழைத்திருப்பேன் தாயே. இறக்கக்கூடிய தருவாயில் வந்துவிட்டு என்னை அம்மா என்று அழைக்க சொல்லுகிறீரே தாயே. என் தம்பி என் பானத்தினால் என் உடம்பெல்லாம் சல்லடையாக துளைக்க பெற்றிருக்கு தாயே. வாழுகிற பொழுது நான் உயிர் பிறந்த பொழுது அன்றைய தினத்தில் கொடுக்க வேண்டிய பாலை தாயே இன்றைய தினத்தில் எனக்கு அந்த உயிர் பாலை கொடுத்து என்னை வழியனுப்ப வந்து விட்டீர்களா தாயே. எனக்கு அந்த பாலை கொடுங்கள் தாயே. அந்தோ நீ எனக்கு கொள்ளிடுவாய் என்று நான் கற்பனையில் இருந்தேன். நான் உனக்கு கொள்ளியிட நேர்ந்து விட்டதே. பெண்களே, இளமையில் தவறு செய்தால் முதுமையில் தண்டனை நிச்சயம் என்பது என் வாழ்க்கையின் மூலியமாக உலக பெண்களை அறிந்து கொள்ளுங்கள். இளமையில் தவறு செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார். எந்த தாய்க்கும் நேராத இந்த பாவம் எக்காரணத்தை கொண்டும் என் எதிரிக்கும் வர வேண்டாம். மகனே, இன்னும் சிறிது நேரம் நீ என்னுடன் உரையாடுவாயாக. அம்மா, நான் உரையாடக்கூடிய காலத்தில் அம்மா எங்கே 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 என்று தேடக்கூடிய காலத்தில் வந்திருந்தால் 1000கணக்கான ஆண்டு காலம் வாழ்ந்து உங்களிடத்தில் உரையாடி இருப்பேன் தாயே. இன்னும் அரை நிமிடமோ 1 நிமிடமோ என் பிராணன் பிரிய போகிறது தாயே. தாயே, என்னை அழைத்து கொண்டிருக்கின்றான் யமன். தாயே, என் உயிர் பிரிய இருக்கின்றது. அந்த நாவில் அந்த பாலை ஊற்றுங்கள் தாயே. அந்தோ வாழ்வதற்கு தானடா ஒரு தாய் பாலை ஊற்ற வேண்டும். ஒரு பிள்ளை சாவதற்கு என்னை பாலை ஊற்ற சொல்லுகிறாயே. ஐயோ, என்னை போன்ற பாவி இந்த உலகத்தில் வேறு எவரும் இருக்கக்கூடாது. மகனே, என்னை மன்னித்து விடடா, மன்னித்து விடடா, மன்னித்து விடடா. இதோ அந்த பாலை இந்த உலகத்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இலிகுலத்தோன் என்று சொல்லக்கூடிய இன்றோடு உன் பிறப்பினுடைய ரகசியம் உலகம் அறிந்து கொள்ளட்டும். இந்த குந்தி என்று சொல்லக்கூடியவள் முந்தி பெற்ற பிள்ளையாக கர்ணா உனக்கு அந்த பாலை ஊற்றுகிறேன். பொற்கிண்ணத்தில் உயிர் பிரிகின்ற பொழுது பிறந்த அன்னைக்கு அவள் உடம்பில் சுரந்த அதே பால் 90 வயசு கிழவியினுடைய மார்பகத்தில் சுரந்தது. அதை அப்படியே கையில் பிடித்து, மகனே, அடுத்த ஒரு பிறவி இருக்குமானால் நீயே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும், நானே உனக்கு தாயாக பிறக்க வேண்டும். அப்பா, அப்படி இல்லை ஆனால் உன் வயிற்றில் நான் பெண்ணாக பிறந்தாலாவது உனக்கு முன்னாடி செய்ய வேண்டிய அந்த பணிவிடையை பிற்காலத்திலாவது நான் செய்ய வேண்டும் என்று அந்த பகவானிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி, என்னை மன்னித்து விடடா, என்னை மன்னித்து விடடா, என்னை மன்னித்து விடடான்னு சொல்லி அந்த பாலை அப்படி வாயில் ஊற்றுகிறாள். அம்மா, உயிர் போகக்கூடிய நேரத்தில் உலக பிள்ளைகளுக்கு யாருக்குமே கிடைக்காத மணி எனக்கு கிடைத்திருக்கின்றது. இறைவனுடைய திருக்காட்சி என்று சொல்லக்கூடிய கருடவாகன காட்சி கிடைத்திருக்கின்றது. இந்திரனுக்கு கவச குண்டலத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். 8 லட்சுமியின் நாயகனுக்கு நான் செய்த புண்ணியத்தை அனைத்தும் கொடுத்திருக்கிறேன். தாயே, அதைவிட பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு பெற்ற தாயினுடைய மடியில் ஒரு பிள்ளையினுடைய உயிர் பிரி
செய்கின்ற பொழுது தாயினுடைய பொற்கரத்தால் அந்த பாலை அருந்தக்கூடிய பாக்கியம் உலகத்தில் எவனுக்கும் கிடைக்காது தாயே, எனக்கு கிடைத்திருக்கிறது. இதை விட உலகத்தில் சிறந்தது வேறு எதுவும் இல்லை தாயே. அம்மா 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 அப்படி சொல்லி முடித்த அடுத்த வினாடி அவனுடைய உயிர் என்று சொல்லக்கூடியது சொர்க்கம் போய் சேருகிறது. சேர்ந்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் வரவேற்பு கொடுக்கிறார்கள். அத்தனை பேரும் வரவேற்பு கொடுத்தாங்க. பகவான் சொன்னார், வா கர்ணா வா என்று சொன்னார். அகோர பசி, வயிற்றில் தாங்க முடியாத பசி. கிருஷ்ணா, இதுவரைக்கும் இப்படி ஒரு கொடுமையான பசியை நான் அனுபவித்தில்லை, ஏன் எனக்கு இப்படி ஒரு பசி? அப்பா, நான் தூது வந்த காலத்தில் அருந்த பசி சிறிது அன்னம் கொடேன் என்று உன்னிடத்தில் கேட்டேன். நீ எல்லா தானமும் செய்தாய், ஆனால் அன்னதானத்தை செய்யவில்லை. அதனால் உன்னிடத்தில் அந்த தானத்தை பெறலாம் என்று வந்தேன். போடுகின்ற வழக்கமல்ல, அதோ பார் விதுரருடைய ஆசிரமம் என்று சொல்லி இந்த ஆள்காட்டி விரல் கை காண்பித்தது. இதை எடுத்து வாயில் வைத்துக்கொள், உன் பசி பறந்து போகும். உள்ள சொர்க்கத்துக்குள்ள போனார். கிருஷ்ணா, நீ பொய் சொல்லக்கூடியவன், ஏமாற்றக்கூடியவன், திருடன், மோசக்காரன்னு தெரியும். ஆனா இவ்வளவு மோசக்காரனா இருப்பேன்னு எனக்கு தெரியாம போச்சுன்னா. ஏன்டா உனக்கு சொர்க்கம் கொடுத்தனே அதனாலயான்னா? இல்லை இல்லை, அதனாலெல்லாம் இல்லை. ஏன் சொல்றேன்னா, இந்த ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில வச்சா பசி பறந்து போகும் என்பதை பூலோகத்திலேயே சொல்லி இருந்தா நான் வயசு 80 ஆண்டு காலமா 3 வேளை தின்னு 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 எவ்வளவு சரிச்சேன் என்று எனக்கு தெரியல. அது அத்தனையும் சேமிச்சு வச்சு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வரவங்களுக்கு இல்லை இல்லைன்னு அள்ளி அள்ளி கொடுத்துருப்பனே, அது இல்லாம போச்சே, உன்னை மோசக்காரான்னு திட்டுறேன்னார். சரி சரி கிருஷ்ணா, ஆனா எனக்கு எப்படி பசி பறந்து போச்சுன்னு சொல்லிட்டேன். ஆனா இந்த அன்னதானம் பண்ணாதவங்களுக்கெல்லாம் இந்த கொடுமை கண்டிப்பா வருமா? வரும். அப்பதான் சொன்னார், சரி அப்படியானால் சொர்க்கத்துக்கு வந்து எனக்கு பசி எடுத்ததல்லவா, அதே மாதிரி உலகத்தவர்களுக்கு பசி எடுக்க கூடாது. அதற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். கிருஷ்ணா, நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவே தெரியாது, நான் பூமிக்கு போகணும்னார். இதே உருவத்தில் போக முடியாது, பிச்சைக்காரனுடைய உருவத்தில் போக முடியும் என்று பிச்சைக்காரனுடைய உருவத்தில் மீண்டும் பூமிக்கு அனுப்பி புரட்டாசி மாத காலத்தில் சனிக்கிழமை அன்றைய தினத்தில் 5 சனிக்கிழமை அன்றைய தினத்தில் அம்மா பிச்சாந்தேகின்னு சொல்லி கோவிந்தா கோவிந்தா என்று சொர்க்கத்திலிருந்து சொம்பை கொண்டு வந்து பிச்சை எடுத்த அன்னதானத்தை செய்துவிட்டு பிறகு மீண்டும் சொர்க்கம் போனான் அந்த கர்ணன். அப்படி போனதை மையமாக வைத்துதான் இன்றைக்கும் புரட்டாசி மாத காலத்தில் 5 சனிக்கிழமை அன்று வீடு வீடாக ஜாதி மத பேதம் பார்க்காமல் என்ன பண்றான், அந்த சொம்பை எடுத்துட்டு போய் அம்மா பிச்சாந்தேகி கோவிந்தா கோவிந்தான்னு அந்த நாமத்தை சொல்லி அந்த பிச்சையை வாங்கி ஒரு 4 பேருக்கு அன்னதானம் செய்துவிட்டு பிறகு சீனிவாச பெருமாள், பத்மாவதி தாயார், கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர்களை போய் தரிசிக்கணும்னா 3 வீடுகளிலாவது ஜாதி மத பேதம் பார்க்காமல் பிச்சை எடுத்து அன்னதானத்தை செய்துவிட்டு 3 பேருக்காவது அன்னதானத்தை செய்துட்டு பிறகு அந்த ஏழுமலையானை தரிசித்தால் மட்டுமே நமக்கு முழு பலன். இல்லைன்னா பாதிதான் பலன், இல்லைன்னா பாதிதான் பலன். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது இந்த தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவுதானம். அறிவுதானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம். நிதானத்தை விட கோடி மடங்கு சிறந்தது சமாதானம். வாழ்க்கையிலே விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம் என்று சொல்லக்கூடிய கர்ணன் கண்ட கருடவாகன காட்சி என்று சொல்லக்கூடியது இத்துடன் நிறைவடைந்து மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு தலைப்போடு உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி ஒரே ஒரு பாட்டோடு நிறைவு செய்யலான் இருக்கேன். ஏன்னா என்னால் பாடாமலாம் இருக்க முடியாது. ரொம்ப அருமையான பாட்டு, நாங்களே வடிவமைத்து எழுதின பாட்டு. அந்த மாதிரியெல்லாம் உண்மையிலே அதெல்லாம் வந்து எப்படி அன்றைய தினத்தில் அப்படியெல்லாம் எழுத தோணுச்சுன்னு தெரியல. பாரத போர் என்று பாரினில் முடியுமோ, பரந்தாமன் திருவாருள் நம்மை வந்து சேருமோ, பாரத போர் என்று பாரினில் முடியுமோ, துரியனின் சூழ்ச்சி எல்லாம் தூளாகி போகுமோ, தூயவனின் திருவாருள் நம்மை வந்து சேருமோ, துரியனின் சூழ்ச்சி எல்லாம் தூளாகி போகுமோ, தூயவனின் திருவாருள் நம்மை வந்து சேருமோ, காலம் என்று மாறுமோ
கஷ்டம் என்று தீருமோ காலம் என்று மாறுமோ கஷ்டம் என்று தீருமோ கண்ணபிரான் திருவருள் நம்மை வந்து சேருமோ கண்ணபிரான் திருவருள் நம்மை வந்து சேருமோ பாரத போர் என்று பாரினில் முடியுமோ சுது சொக்கட்டானாடி சொத்து சுகம் போனது வாது பேசி மாது எந்தன் துயில் இழுக்க நேர்ந்தது சுது சொக்கட்டானாடி சொத்து சுகம் போனது வாது பேசி மாது எந்தன் துயில் இழுக்க நேர்ந்தது காலம் என்று மாறுமோ கஷ்டம் என்று தீருமோ காலம் என்று மாறுமோ கஷ்டம் என்று தீருமோ ஏழை எந்தன் வாழ்வில் இன்பம் வந்து சேருமோ ஏழை எந்தன் வாழ்வில் இன்பம் வந்து சேருமோ பாரத போர் என்று பாரினில் முடியுமோ ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கயலுகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து புசீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காதே செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் நீங்காத செல்வம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த ஏற்பாடு செய்து கொடுத்த இன்றைய நிகழ்ச்சியினுடைய உபயதாரர்கள் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும். உலகத்தில் எத்தனை கோடி நல்லது இருக்கின்றதோ அத்தனை கோடி நல்லதும் தர வேண்டும் என்று சொல்லி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லி இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இறைவன் எல்லா நலங்களும் வளங்களும் தந்திரள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.